எல்லோருக்கும் முதல்ல அன்பின் மகிழ்ச்சியான வணக்கங்களை, குறிப்பாக பசுமை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களை எல்லாம் இந்த அரங்கில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மட்டுமல்ல, பெருமை மட்டுமல்ல, நம்பிக்கை. நம்முடைய குழித்துறை மறைமாவட்டம் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் என்கிற நம்பிக்கை உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு உருவாகிறது. ஏனென்றால் மாற்றங்கள் எங்கிருந்து தோன்றும்? அடித்தளத்திலிருந்து தோன்ற வேண்டும். அன்பியங்களிலிருந்து தான் மாற்றங்கள், வளர்ச்சிகள் தோன்றி இருக்கிறது. இன்னும் அது பறந்து விரிய வேண்டும் என்றால் அதற்கு அன்பியங்கள் பணியாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இது ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போது நான் முதல்ல ஒரு 5 காரியங்களை சொல்வது உண்டு. ஓகே, நான் உங்களை பார்க்கிற பொழுது உங்களை எல்லாம் நற்செய்தியாளர்களாக பார்க்கிறேன். சரியா? இயேசுவின் நற்செய்தியாளர்களிடம் இருக்க வேண்டிய 5 ஸ்கில்ஸ், 5 திறன்கள். இந்த 5 திறன்களையும் சொல்லிட்டு நான் டாபிக்கு உள்ள போயிடுறேன். 1, லிசனிங் ஸ்கில், கவனமாக செவிமடுத்தல். இது நற்செய்தியாளருக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் சொல்லுவேன், மாணவர்களுக்கும் சொல்லுவேன். இப்ப நற்செய்தியாளர்களாகி உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்றேன். லிசனிங் ஸ்கில், கவனமா கேட்கிறது. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமோ? இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன? ஒரு நிமிடத்திற்கு பிறகு, 2 நிமிடத்துக்கு பிறகு, 3 நிமிடத்துக்கு பிறகு நம்மளால என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஆலயத்தில் அருள் தந்தையர்கள் ரொம்ப தயார் பண்ணி 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுறாங்க. ஆனால் 2 நிமிடங்கள் கூட நாம் என்ன செய்யறது இல்லை? கேட்கறது இல்லை. ஆனால் கேட்டாக வேண்டும். செவிமடுக்கிற திறன், இதை மேம்படுத்தணும். சரியா? இப்ப இன்றைக்கு இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் உங்கள் காதுகளை எனக்கு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். லிசனிங் ஸ்கில். 2வது ரைட்டிங் ஸ்கில். மாணவர்கிட்ட நான் திரும்ப சொல்றது தான், கேட்கறது தொடரணும் அப்படின்னா கேட்கறதுல முக்கியமான வார்த்தைகளை, கருத்துக்களை குறிச்சிகள். எழுதுகிற திறன் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எழுதுகிற திறன் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் மெசேஜ் அனுப்புறாங்க. குட் மார்னிங் அப்படின்னு இப்போ யாரும் அனுப்புறதில்லை. ஜிடி இல்லை ஜிஎம், ஏதோ ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? எழுதுறதுக்கு கஷ்டம். என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் டெவலப் ஆகணும்னா நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு மேம்படணும், நினைவாற்றல் மேம்படணும்னா எழுதணும். ஸோ இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல உங்க எல்லாருக்கும் என்ன செய்யிருக்கிறாங்க? பேட் தந்திருக்கிறாங்க, பென்னு தந்திருக்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரைட்டிங் ஸ்கில் ஆர் நோட் டேக்கிங் ஸ்கில். இது கண்டிப்பா தேவை. 3வது ஸ்கில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இல்லை, நீங்க ஒரு நல்ல நற்செய்தியாளர் இருக்குன்னா ரீடிங் ஸ்கில், வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். ஒரு இடத்துல கேட்கிற ஒரு செய்தியை வச்சு மட்டும் என்ன செய்யக்கூடாது? முடிவெடுத்துடக்கூடாது. இது சார்ந்து அப்டேட் பண்ணணும், நிறைய வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், திருச்சபையினுடைய சமூக போதனைகளை வாசிக்கணும், நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும். அப்பதான் நீங்க அன்பியத்தில் ஒரு நல்ல நற்செய்தியாளராக, சமூகத்தில் நற்செய்தியாளராக என்ன செய்ய முடியும்? இருக்கும். சொல்லுவாங்க எல்லாம், பானையில் இருந்தாதான் ஆப்பையில் வரும் அப்படின்னு. ஸோ வி ஷுட் ஹாவ் ரிசோர்ஸ். நம்முடைய பிரெயின் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். 4வது நம்மகிட்ட இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்பு கொஸ்டினிங் ஸ்கில். கேட்டோம், வாசித்தோம், அப்படியே என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு நிறைய கேள்வி கேட்பார். 12 வயதிலேயே கோவிலில் போய் உட்கார்ந்து நினைச்சாரு, கேள்வி கேட்கிறார். நம்ம அவர் காணாமல் போனாரு, கண்டுபிடிக்கப்பட்டாருன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அங்க முக்கியமானது, முக்கியத்தை விட்டுறோம். He was asking questions. கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் கேட்கிறார். அப்ப நிறைய கேள்விகள் கேட்கணும். அப்புறம் 5வது
பேச்சாற்றல், கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நல்லா பேசணும், அழுத்தம் திருத்தமா பேசணும், மனசுல இருக்கிற விஷயங்களை மிக தெளிவா உறுதியா நம்பிக்கையோட என்ன செய்யணும், பேசணும். பேசுகிற பயிற்சி சரி எடுத்து நம்ம பேசணும். ஸோ ஒரு நற்செய்தியாளன் சொன்னா லிசனிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், கொஸ்டினிங் ஸ்கில், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். அன்பியங்கள், நம்ம பொதுவாக அன்பியங்கள் என்ன சொல்லுவோம், அடித்தள கிறிஸ்தவ சமூகங்கள், பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பியங்கள் மூலம்தான் அல்லது அடித்தளம் மூலம்தான் முதலே தொடங்கினேன். மாற்றம், நிலைத்த நீடித்த வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் அடித்தளத்திலிருந்தே தொடங்க வேண்டும். அன்பியங்களிலிருந்து தான் தொடங்கும் நம்முடைய திருச்சபை, அன்பிய திருச்சபை. அப்போ அன்பியத்தை பற்றி பார்க்கும்போது அன்பியத்தில் முக்கியமாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்கிறோம். என்ன செய்கிறோம், சின்ன ரீகாலிங் தான். ஓகே, இணைந்து இறை வார்த்தையை வாசிக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். சொல்ல போனா ஒரு ஆழமான உண்மையான இறை அனுபவம், அதுதான் அன்பியத்தினுடைய தொடக்கம். உண்மையான இறை அனுபவம் இல்லைன்னா அன்பியம் இல்லை. ரெண்டாவது, இந்த இறை அனுபவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுனுடைய சிந்தனை, மனநிலை, வாழ்வு, பணி, அர்ப்பணம் போன்றவற்றை இன்றைய சூழலில் வாழ்வது, நம்மையும் நாமும் வாழ்வது, மக்கள் வாழ்வதற்கு மக்களை தயாரிப்பது. மூன்றாவது, அன்பியம் என்று சொல்லுகிற பொழுது அன்பு, பரிவு, இரக்கம், கருணை, மனிதநேயம், தோழமை நிறைந்த உறவு சமூகமாக மாறுதல். இது நிகழணும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம சிறு சேமிப்பு, சின்ன ஒரு லோனு, இது மட்டும்தான் அன்பியம் நினைச்சிடுறோம். அன்பியம் என்பது அன்பு, பரிவு, இரக்கம், கருணை, மனிதநேயம், தோழமை நிறைந்த உறவு சமூகமாக வாழ்தல். பிரான்சிஸ் அசிசியார் அதான் நமக்கு சொல்றார். அன்பியம் என்பது ஏழைகள், நலிந்தோர், நோயாளர்கள், விளிம்புநிலை மக்களுக்காக பணியாற்றுவது, அதை பற்றி யோசிப்பது, அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதற்கான திட்டங்களை பங்கெடுக்கக்கூடிய அந்த திட்டங்களுக்கு உதவி செய்வது அப்படின்ட்டு பணி விசாலமாகிறது. அப்புறம் அன்பியம் என்பது சமய சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, சமூக வளர்ச்சி, சமூக மாற்றத்திற்கான பணிகள். இந்த பிரச்சனைகள் தீரணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஏழ்மை அல்லது வறுமையை பற்றி பேசுகிறோம், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுகிறோம், பல்வேறு சமூக ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த சமூகம் மாறல அப்படின்னு சொன்னால் இதை மாற்ற முடியாது. எனவே சமூகம் மாற்றம் சார்ந்தும் நாம் சிந்திக்க வேண்டும். இதுதான் அன்பியத்தினுடைய மிக முக்கியமான பணிகளாக அல்லது நோக்கங்களாக, லட்சியங்களாக, கனவுகளாக வச்சிருக்கிறோம். அந்த பின்னணியில் தான் நம்ம பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி பார்க்குறோம். இன்னொரு கருத்து இந்த ஆண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அன்பியங்கள் இயற்கையை நேசித்து பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு முக்கியமான பணியை செய்திருக்கிறார். உலகங்க நீங்க பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனைன்னா இன்னைக்கு குழுக்களில் தான் அது நடைபெறுகிறது. குழுக்களில் தான் அதற்கான செயல் திட்டங்களை நம்ம முன்னெடுக்க முடியும். அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறேன். ஸோ இயற்கையை நேசித்து பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு மகா பணியை, ஒரு பெரும் பணியை இன்றைக்கு நம்முடைய அன்பியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரியா? ஸோ நம்முடைய பணிகள் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ நம்முடைய மேடையில் பேசும்போது நம்முடைய குருகுல முதல்வர் அழகா சொன்னாங்க, சற்று நாம் வரலாற்றை பார்க்கிற பொழுது, நம்முடைய மறைமாவட்ட வரலாறை பார்க்கிற பொழுது அன்பியங்கள் பெரும் புரட்சியை செய்திருக்கின்றன. பெரும் புரட்சியை செய்திருக்கின்றன. என்ன புரட்சி? பங்கேற்பை அதிகரித்திருக்கின்றன. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நம்ம மறைமாவட்டத்தில் இருக்கிற இந்த பங்கேற்பையும் ஈடுபாடையும் பார்ப்பது கடினம். நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய டைசிஸ் பார்த்துருக்கிறேன். த இன்வால்மெண்ட், த கமிட்மெண்ட், எஸ்பெஷலி பொதுநிலையினுடைய ஈடுபாடும் அர்ப்பணமும் தியாகமும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த அன்பியம். நிறைய புதிய தலைமைகள் இப்போ நம்ம மறைமாவட்டத்தில் பார்த்தா தெரியும். கருத்துரைகள் வழங்குவதற்கும் சரி, தலைமையேற்று பங்கை வழிநடத்துவதற்கும் சரி, மறைமாவட்ட நிகழ்வுகளை முன்னெடுத்து ஒருங்கிணைப்புக்கும் சரி, நல்ல அர்ப்பணமுள்ள திறமையான பொதுநிலையினர் உருவாகி இருக்கிறாங்கன்னா எங்கிருந்து உருவானாங்க? மறைமாவட்ட இந்த அன்பியத்திலிருந்து தான் உருவானாங்க. ஏழைகள் பால் கரிசனை நம்முடைய மறை மாவட்டத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான தளம் என்பது அன்பியமாகத்தான் நான் செய்கிறேன்
பார்க்கிறேன். ஸோ இப்படி நம்ம பெரும் புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே பெரும் புரட்சிகளை நோக்கி போகிற பொழுது நம்ம அப்பப்போ நம்மளை திறனாய்வு செய்துக்கிடணும். நம்ம திறனாய்வு செய்துக்கிடணும். ஓகே, ஸோ அதனால தான் ஒரு கருத்தை போடுறேன். அடிப்படைகளை மறந்து சாரம் குறைந்து செயல்படுகிறதோ அப்படின்னா செயல்படுகிறதுன்னு இல்லை, நம்ம யோசிக்கிறதுக்கு சொல்கிறேன். சரியா? அன்பியம் உருவாக்கப்பட்டதனுடைய காலத்துக்கேற்ற பணிகளை நாம் எல்லா அன்பியங்களும் எல்லா பங்குகளும் முன்னெடுத்து செயல்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம யோசித்து பார்க்கவும் என்ன செய்கிறோம், அழைக்கப்படுகிறோம். அப்போ இயேசுவினுடைய ஒரு சின்ன இது என்னது, இயேசு சொல்றாரு, உலகுக்கு உப்பு நீங்கள், மண்ணுலைக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு ஸோ அன்பியம் சிறப்பாக செயல்பட்டுனா இந்த மறை மாவட்டம், இந்த உலகம், இந்த பூமி சிறப்பாக செயல்படும் என்கிற நம்பிக்கையில தான் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். எனவே நாம் இன்றைக்கு 2 தலைப்புகள் அடிப்படையில் நாம உரசி பார்க்கிறோம். வெறும் கேட்டுட்டு போறதுக்காக அல்ல, நம்முடைய அன்பியத்தினுடைய வாழ்வையும் பணியையும் உரசி பார்ப்பதற்காகத்தான் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அசிசியார் வாழுகிறார் என்கிற தலைப்பில். இப்போ முதல்ல நான் 3 என்ற உரையை பிரிச்சிருக்கிறேன். ஒன்று அசிசியாரை பற்றிய ஒரு அறிமுகம், 2வது இயற்கையை பேண வேண்டும் பற்றிய முக்கியத்துவம் சிறப்பு பற்றி, 3வது ஏழைகளை பற்றி, ஏழ்மை ஒழிப்பதற்கு அன்பியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்தை செய்கிறேன் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பேரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க தான். இது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாழ்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஏறக்குறை 2025 ஆண்டுகள். அவர் இறந்து 2033 விரைவில் கொண்டாட போகிறோம். ஸோ ஒரு 2000 ஆண்டுகள் தாண்டிட்டு இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது, அதாவது நாங்கள் சொல்லுவோம் 3 இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுவோம். 3 இன்டெலிஜென்ஸ் அறிவு பற்றி பேசுவோம். ஒன்று மூளை, சரியா, ஐக்யூ அப்படின்னு சொல்லுவோம், சரியா. 2வது ஹார்ட், அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேசுவோம். இது ஆய்வறிவு, இது உணர்வறிவு. அப்புறம் கரங்கள் என்னது? செயல்படக்கூடிய செயல்திறன் அல்லது ஸ்கில்ஸ். ஓகே, செயல்திறன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இயேசுவை பொறுத்தவரையில் மூளை, இதயம், கரங்கள், இந்த 3மே சம அளவில் பின்னி பிணைந்து செயல்பட்டவர் தான் இயேசு. அறிவார்ந்த முறையில் சிந்திச்சாரு, அறிவார்ந்த முறையில் சமூகத்தை பார்த்தாரு. அதே நேரத்தில் பரிவோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவருடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வழிந்தது என்னது? பரிவு, கருணை, இரக்கம். அப்புறம் எல்லா நேரத்திலையும் சரி அந்த கருணையும் இரக்கத்தையும் செயலில் வெளிப்படுத்துறார். ஸோ அதே போல தான் பிரான்சிஸ் அசிசியார் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை ஒரு 1200 வருடங்களுக்கு பிறகு அப்படியே இயேசு எப்படி பார்த்தாரோ, இயேசு எப்படி சிந்தித்தாரோ, இயேசு எப்படி செயல்பட்டாரோ, இயேசு என்ன பணியை ஆற்றினாரோ அதை அப்படியே 100% அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறோம், கண்ணாடி என்ன பண்ணுது? நம்மளை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதுபோல இயேசுவை இந்த பூமிக்கு அப்படியே பிரதிபலித்தவர் தான் அசிசியார் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த அசிசியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்து இறந்து 800 ஆண்டுகளுக்கு மேல ஆயிற்று. இந்த அசிசியாரை நம்ம அதிகமாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னா யாரை புரிந்து கொள்ளணும், யாரை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா திருத்தந்தை பிரான்சிஸ். ஏன்னா இந்த அசிசியாரை உலகுக்கு பிரபலப்படுத்தியவர், இந்த அசிசியாரை மீண்டும் இந்த உலகத்துல வாழ வைத்தவர் அப்படின்னு கேட்டா யாரு? திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே திருத்தந்தை பிரான்சிஸுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கனவுகளையும் அவருடைய வாழ்வையும் பணியும் நம்ம வாசித்தோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அசிசியாரை தெரிந்து கொள்ள முடியும், இயேசுவை தெரிந்து கொள்ள முடியும். சரியா? இந்த 3 பேரும் ஒரே ட்ராக்ல ஒரே இதுல போறாங்க அப்படிங்கிறது தான் திருச்சபையுடைய வரலாற்றிலிருந்து நாம கண்டுகொள்றோம். சரியா? இப்போ பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி ஏராளமான அடைமொழிகள் இருக்கு. அதை வேகமா ஒரு அறிமுகமா சொல்லிடுறேன், குறிச்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று, எளிமையின் இறைவாக்கினர், ப்ராஃபட் ஆஃப் பாவர்ட்டி.
ஏழ்மையின் எளிமையின் இறைவாக்கினர். சும்மா ஏழ்மை அப்படி வாழ்ந்தார் அப்படின்னு இல்லை, அவர் வந்து ஒரு இறைவாக்கினர். எளிமையை உறுதியோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, எளிமையை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்துரைத்தவர், வாழ்வால் எடுத்துரைத்தவர். பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சொல்லும்போது விளிம்பு நிலை மக்களுடைய பணியாளர், சர்வன்ட் ஆஃப் பெரிஃபரிஸ். பெரிஃபரினா தெரியும், விளிம்பு நிலைனா உங்களுக்கு தெரியும், சரியா? சமூகம் அப்படி இருக்குன்னு சொன்னா மையத்தில் இருப்பவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், பணம் மிக்கவர்கள், செல்வம் மிக்கவர்கள். விளிம்பில் இருக்கிறவங்கன்னா ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், அகதிகள், ஆதரவற்றவர்கள், இப்படின்ட்டு நம்ம இந்த பட்டியல் போட்டுட்டே இருக்கலாம். இவர் விளிம்பிலை மக்களுடைய பணியாளராகத்தான் தன்னை அறிமுகப்படுத்திட்டார். விளிம்பிலை மக்களுடைய பணியாளராகத்தான் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். அவர் அமைதியின் ஒப்புரவின் தூதர். நம்முடைய விஜி அவர்கள் அழகா சொன்னாங்க, ஒப்புரவை பற்றி சொன்னாங்க, அமைதியின் ஒப்புரவின் திருத்தூதர். அப்புறம் அவரை பார்த்தீங்கன்னா இயற்கையின் பாதுகாவலர், பேட்டர்ன் ஆஃப் என்விரான்மெண்ட், இயற்கையின் பாதுகாவலர். அதை பற்றி நாம விரிவாக பிறகு பார்க்க போறோம். இன்னும் அவரை பற்றி சொல்லும்போது பேட்ரியார்க் ஆஃப் எக்யூமினிசம், ஒன்றிப்பு மற்றும் சகோதரத்துவத்தினுடைய தூதர். ஒன்றிப்பு மற்றும் சகோதரத்தினுடைய தூதர். எல்லாரும் ஒன்றாக இருக்கணும், எல்லாரும் நன்றாக இருக்கணும், எல்லாரும் இணைந்து வாழணும், உறவிலும் நட்பிலும் தோழமையிலும் இணைந்து சமமாக சமூக நீதியோடு வாழணும் அப்படிங்கிற கருத்தை கொண்டிருந்தது மட்டுமல்ல, அந்த கருத்தை செயல்படுத்தியவர். அதனால தான் அவரை வந்து பேட்ரியார்க் ஆஃப் எக்யூமினிசம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று தொண்டு தலைமையினுடைய முன்மாதிரி. இப்போ இயேசுவை பற்றி சொல்லுவேன் இல்லையா? இயேசு சொல்லுவார், பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன். தொண்டு தான், அதிகாரம் அல்ல, தொண்டு செய்வது, பணி செய்வது. ஸோ இஸ் எ மாடல் ஃபார் சர்வன்ட் லீடர்ஷிப். தொண்டு தலைமையினுடைய மிக முக்கியமான முன்மாதிரி என்று சொல்லுவோம். இறுதியாக அவரை பற்றி சொல்லும்போது செயின்ட் ஃபார் லிபரேஷன், விடுதலை ஆன்மீகத்தினுடைய புனிதர். எல்லோருக்கும் விடுதலை வேண்டும், எல்லோருக்கும் வாழ்வு வேண்டும். அதை தன்னுடைய செயலாலும் சிந்தனையாலும் முன்னறிவித்தவர். சொல்ல போனா லிபரேஷன் தியாலஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லிபரேஷன் தியாலஜியுடைய பேட்டர்ன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தான். பிரான்சிஸ் ஆஃப் அசிசியினுடைய சிந்தனையிலிருந்தும் எண்ண ஓட்டத்திலிருந்தும் வாழ்விலிருந்தும் தான் விடுதலை இறையிலே பிறந்தது அப்படிங்கிறத அந்த வரலாறை வாசிக்கிற பொழுது மிக அருமையாக தெரியும். ஸோ பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி மிக முக்கியமாக 7 அடைமொழிகள், அது 7 அவருடைய சிறப்பு இயல்புகள், சிறப்பு பண்புகளை நான் உங்களுக்கு என்ன செய்யிருக்கிறேன், முன் வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 3 கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போறேன், சரியா? ஒரு 3 முக்கியமான கருத்தை சொல்றேன். ஏன்னா நமக்கு செயல்பாட்டாளர்கள் நாம எல்லாம் நற்செய்தியாளர்கள்னு சொன்னேன். அப்படிங்கும்போது நம்முடைய சிந்தனை ரீதியாக நம்மகிட்ட நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழணும், சரியா? அதற்காக பிலசாபிக்கலா ஒரு 3 முக்கியமான கோட்பாடுகளை சொல்றேன், சரி? ஒன்று, மாற்றம் என்கிற வார்த்தையை தவிர அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கின்றன, மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மாற்றம் என்கிற வார்த்தையை தவிர இந்த பூமியில அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், மாற வேண்டும், சரியா? So change is inevitable. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, மாற்றங்கள் நிகழ்கிறதா? நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறது. நம்முடைய சிந்தனையில மாற்றம் நிகழணும், நம்முடைய செயல்பாட்டில் மாற்றம் நிகழணும். ஸோ மாற்றங்கள் தான் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்க முடியும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம்னா 2 வகையான மாற்றங்களை சொல்லுவோம். ஒன்று வந்து எவல்யூஷன், அது இயல்பிலே மாற்றங்கள் நடக்கிறது, இயல்பிலே மாற்றங்கள் நடக்கிறது, சரி? அதை எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு இடையூறா நம்ம போகக்கூடாது. 2வது ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாமளாகவே அதற்கான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருவது. பங்குல மாற்றத்தை கொண்டு வருகிறோம், நம்முடைய குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம், சமூகத்தில் மாற்றத்தை என்ன செய்கிறோம், கொண்டு வருகிறோம். அறிவை பயன்படுத்தி, நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய சிந்தனைகளை, புதிய கருத்துக்களை, புதிய திட்டங்களை கொண்டு வந்து மாற்றத்தை என்ன செய்கிறோம், கொண்டு வரும், சரியா? இப்போ மாற்றத்தில் 3 வகையான மாற்றங்கள் இருக்கின்றன. 3 இணைந்து போகணும். ஒன்று வளர்ச்சி. பொதுவாக இதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு உடல் வளர்கிறது, அதை என்ன சொல்லுவோம் நம்ம, growth அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பங்கு இருக்குது, சொத்து வாங்குறோம், கட்டடங்கள் கட்டுறோம், அதை என்ன சொல்லுவோம், growth அப்படின்னு சொல்லுவோம், சரியா? தேவையா? கண்டிப்பா தேவை. ஆனால் அடுத்து வந்து முன்னேற்றம், டெவலப்மெண்ட்.
டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தை வளர்கிறது, வளர்ச்சிக்கேற்ற அறிவு வளரணும், வளர்ச்சிக்கேற்ற நல்ல பண்புகள் வளரணும், வளர்ச்சிக்கேற்ற திறன்கள் வளரணும். இப்போ 21 வயசு ஆயாச்சு, கண்டிப்பா அதற்கேற்ற திறன்கள், அதற்கேற்ற பண்புகள், அதற்கேற்ற அறிவு 21 வயசுல ஊட்டி விட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. சரியா? சொந்தமா உணவருந்தணும், சொந்தமா பேசணும், சொந்தமா சிந்திக்கணும், சொந்தமா செயல்படும். ஸோ அதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்போ பங்குல நம்ம கட்டடங்களை கட்டிடலாம், சொத்தை வாங்கிடலாம், பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கிடலாம். பங்குல மக்களுடைய மனநிலைகள் வளரணும், மதிப்பீடுகள் வளரணும், ஆளுமை வளரணும், ஒட்டுமொத்த பங்கினுடைய மனோபாவமும் சிந்தனையும் செயல்பாடும் வளரணும். அந்த வளர்ச்சியைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? முன்னேற்றம் அப்படின்னு சொல்றோம். கடந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறது. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது, சில நேரங்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இயேசு உங்களுக்கு தெரியும், தாபோர் மலையில போய் முற்றிலும் மாற்றம் பெறுகிறார். டிரான்ஸ்பிகரேஷன் அப்படி அதை சொல்லுவோம். ஸோ அதுபோல நாம் பழைய நிலையை அப்படியே விட்டுட்டு ஒரு புதிய நிலைக்கு கடந்து வர வேண்டியது, ஒரு புதிய சித்தாந்தத்துக்கு என்ன செய்யணும்? கடந்து வரணும். உதாரணத்தை எடுத்துட்டீங்கன்னா, நான் பின்னாடி சொல்லலாம்னு நினைச்சு இப்பவே சொல்லிடுறேன். இப்போ சூரியன் சுத்துதா, பூமி சுத்துதா? பூமியா சுத்துது. காலையில பாக்குறீங்க, சூரியன் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிழக்குல இருக்கு. மதியானம் பாக்குறீங்க, சூரியன் எங்க இருக்குது? நடுவில் இருக்கு, உச்சியில இருக்கு. ஈவினிங்ல பாக்குறீங்க, சூரியன் எங்க இருக்கு? அப்ப யார் சுத்துறா? ஒரு காலத்துல இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னது? சூரியன் சுத்திக்கிட்டு இருக்குது, சரியா? பூமி அப்படியே நிலையா இருக்குது. சொல்ல போனா பூமி தட்டையா இருக்குது, நிலையா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார் முதல்ல. அது கலீலியோ பிரபலப்படுத்துறாரு. இல்ல, பூமி தன்னைத்தானும் சுற்றுகிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்ப பழைய கருத்து, புதிய கருத்து. இப்ப எதை நம்ம பிடிச்சிட்டு நிற்போம்? எந்த கருத்தை பிடிச்சிட்டு நிக்க போறோம்? பழைய கருத்தையா, புதிய கருத்தையா? புதிய கருத்து. ஸோ அதான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மாற்றத்திற்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பழைய கருத்துக்களை விட்டுவிட்டு புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வது. ஸோ இயேசு அழகா சொல்றாரு, மனம் மாறாவிட்டால் அழிவீர்களே தான் சொல்றாரு. சரியா? அப்போ நம்முடைய பங்கிலும் சரி, அன்பியத்திலும் சரி, வாழ்விலும் சரி, மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். புதிய கருத்துக்களையும் புதிய சிந்தனைகளையும் முற்போக்கு சிந்தனைகளையும் வாழ்வுக்கான அறிவியல் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கணுங்கிறதா இதனுடைய அடிப்படையான சாராம்சம். ரெண்டாவது, அதனுடைய தொடர்ச்சி தான், ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறார்களோ அதற்கேற்பதான் அவங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகும். சரியா? அதனால்தான் நம்ம பல நேரங்களில் சில மாற்றங்களை கொண்டு வருவோம், ஆனால் அந்த மாற்றங்கள் நிலைப்பதில்லை. காரணம் என்ன? சிந்தனையில மாற்றம் ஏற்பட்டிருக்காது, மனோபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்காது. சரியா? எனவே அதனுடைய தொடர்ச்சியா சொல்றேன். ஒருங்கிணைந்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு மனநிலை, சிந்தனை, கருத்து மற்றும் கருத்து மாற்றம் அடிப்படையாக இருக்கிறது. அதான் இயேசு என்ன சொல்றாரு? மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். சேஞ்ச் யுவர் ஹார்ட், சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஏன்னா சுற்றுச்சூழலை பற்றி நான் பேசும்போது இது கண்டிப்பா நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. சரியா? போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுக்கிறார், சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல், சேஞ்ச் யுவர் ஹார்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட். சிந்தனை மாற்றம் இல்லாமல் சுற்றுச்சூழலை நம்ம என்ன செய்ய முடியாது, பேணி பாதுகாக்க முடியாது. ஸோ சிந்தனை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் இயேசு நம்முடைய மத்தேயு நற்செய்தியில, மார்க் நற்செய்தியில 15 அழகா சொல்றாரு. 1:15 சொல்றாரு, மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள், மெட்டனோயா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இந்த ரெண்டு கருத்தோட நான் அடுத்த இதுக்கு போயிடுறேன். இந்த இது இப்ப சொல்லல. இப்ப பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இப்ப அவர் ஒரு புனிதர். புனிதரை பற்றி பேசும்போது நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும். சரியா? அப்போ ஒரு புனிதரை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி புகழும் வரலாறு, ஹாகியோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க பாத்தீங்கன்னா புனிதர்களை பாத்தீங்க, இப்ப சவேரியாருக்கு சொல்லக்கூடிய கதையத்தான் அந்தோனியாருக்குன்னு சொல்லுவாங்க. அந்தோனியாருக்கு சொல்லக்கூடிய கதையத்தான் இன்னொரு புனிதருக்குன்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த பொறுப்பை நாங்க தான் எடுத்துக்கணும். பல நேரங்கள்ல ஒரு கதை கிடைக்கும், அது எந்த புனிதருக்கு நம்ம என்ன செய்வோம், போட்டுருவோம். சரியா? சோ அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம புனிதரை உண்மையாக உள்ளார்ந்த விதத்தில் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும்னா இதை மிகைப்படுத்தக்கூடிய வரலாறு இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ரெண்டாவது, புனிதர்களும் சரி அல்லது ஒரு பெரிய பிரபலமானவர்களும் சரி என்ன செய்யறாங்கன்னா அவங்களே ஆட்டோபயோகிராபி எழுதுறாங்க. இப்ப காந்தி ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்கிறார், நெஹ்ரு ஆட்டோபயோகிராபி என்ன செய்யிருக்கிறாரு, எழுது. ஆனா இயேசு எழுதல. சரியா? எழுதியிருக்கிறார். இதுவரை சிலர் எழுதியிருக்கிறாங்க. பிரான்சிஸ், நம்ம போப் பிரான்சிஸ் ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்கிறார். இந்த ஆட்டோபயோகிராபியில் உள்ள பிரச்சனை என்னன்னா, சிலர் உண்மையாகவே அத்தனை என்ன செய்வாங்க, எழுதிடுவாங்க. இப்ப நான் போப் பிரான்சிஸுடைய ஆட்டோபயோகிராபி படிச்சிருக்கிறேன், ஹோப் அப்படிங்கிற புத்தகம். அவர் செய்த எல்லா சின்ன சின்ன தப்புக்களை கூட என்ன செய்யறாரு, அதுல எழுதியிருக்கிறார். சரியா? அப்ப அவர் ஒரு உண்மையான ஆட்டோபயோகிராபி. ஆனா சில ஆட்டோபயோகிராபிகள் அப்படி இருக்காது. நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அவங்கள பற்றிய சில எதிர் விஷயங்களை அல்லது மாற்று விஷயங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரியா? ஆட்டோபயோகிராபியை படிக்கும் போது அந்த ஒரு பார்வையோட என்ன செய்யணும், படிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லது ஒரு புனிதரை பற்றி தெரிந்து கொள்ள பயோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொருவர் அவர் வாழ்ந்த காலத்தில் உடன் வாழ்ந்தவராக இருக்கலாம், அல்லது அவரை பற்றி அறிந்து பிற்காலத்தில் கூட என்ன செய்யலாம், எழுதலாம். நம்ம பயோகிராபியிலேயே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து எழுதினவங்களுடைய கருத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கூட அத்தன்டிக்கா இருக்கும், உண்மையா இருக்கும். பிற்காலத்தில் எழுதுறவங்க அங்கங்கே வாசித்துட்டு கூட என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ பயோகிராபி. இன்னொன்று, சமகாலத்தில் ஹிஸ்டரி எழுதுறாங்க. சரியா? அந்த ஹிஸ்டரி பெரும்பாலும் உண்மையா இருக்கும். அந்த ஹிஸ்டரியில அவரை பற்றி என்ன செய்யிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவருடைய சூழலை பற்றி என்ன செய்யிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு புனிதரையோ ஒரு நல்ல மனிதரையோ பற்றி முழுமையாக அறியணும்னா நீங்க நாளே என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். மேலே இருக்கிறத மட்டும் மிகைப்படுத்தி புகழக்கூடிய வரலாறை பற்றி மட்டும் வாசித்துட்டு நம்ம ஒரு புனிதரை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமான்னு முடியாது. இப்போ நான் என்ன செய்தேன்னா அந்த நாளையுமே ஓரளவுக்கு என்ன செய்தேன், வாசித்து தான் என்ற பிரசன்டேஷன் என்ன செய்யறேன் உங்களுக்கு தாரேன். சரியா? அவரை பற்றி மிகைப்படுத்திய கதைகளை வாசித்திருக்கிறேன். சுயசரிதை அவர் எழுதல, பட் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அவர் சில எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாரு, பட் அது சுயசரிதையாக எழுதல. குறிப்பாக அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பயோகிராபி எழுதியிருக்கிறாங்க. அண்மை காலத்தில் நிறைய பேரோட பயோகிராபி எழுதியிருக்கிறாங்க. அந்த சமகால ஹிஸ்டரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பிரான்சிஸ் அசிசியாரை உங்களுக்கு என்ன செய்கிறேன், ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரான்சிஸ் அசிசியாரை புரிந்து கொள்ளணும்னா நான் முதல்ல சொன்னேன், யாரை புரிந்து கொள்ளணும், பிரான்சிஸ் அசிசியாரை புரிந்து கொண்டா இயேசுவை புரிந்து கொள்வது இன்னும் கூட ஈஸியாக கூட செய்யும் இருக்கும். சுருக்கமாக சொல்றதா இருந்தா இயேசுவினுடைய 2 இயேசு இருக்கிறாங்க. ஒன்று யாரு, வரலாற்றில் வாழ்ந்த இயேசு, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசு, கல்வாரியில சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அந்நியனுடைய கல்லறையில அடக்கம் செய்யப்பட்ட இயேசு, ஊரெல்லாம் சுற்றி திரிந்த இயேசு, ஏழைகளையும் துன்புறுவரையும் கண்டபோது பரிவு கொண்ட இயேசு, நரிகளுக்கோ வளைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவே இடமில்லை என்று சொன்ன இயேசு. சரியா? அது வரலாற்றில் வாழ்ந்த இயேசு. ஆனால் காலப்போக்கில் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையிலும் ஒரு இயேசு என்ன செய்யிருக்கிறோம், உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, பிரான்சிஸ் ஆஃப் அசிசி பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, வரலாற்றில் வாழ்ந்த இயேசு, ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ். சொல்ல போனா பைபிள்ல அது மிக தெளிவாக இருக்குது, அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். சரியா? அதற்கு பிற்காலத்தில் வந்த இயேசுவை பற்றிய மேற்கோள்கள் அல்லது இயேசுவை பற்றிய சிந்தனைகளை விட விவிலியத்தில் 4 நற்செய்தி நூல்களிலும் திருத்தூதர்களுடைய பணியிலும் இன்னும் தூய பவுல் போன்றவங்களுடைய கடிதங்களிலும் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். வரலாற்று விவிலிய இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ வரலாற்று விவிலிய இயேசு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூழலை மட்டும் லேசா அவங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். இயேசு பிறந்த நேரம் என்ன நிலை, ரோமானிய அடிமைத்தனம். சரியா? ஏற்றத்தாழ்வான பணக்காரர், ஏழைகள், அதிகாரத்தில் இருப்போர், விளிம்பு நிலை இருப்போர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேப், சாதாரண கேப் இல்லை, ஒரு பெரிய கேப் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு பிறந்து வாழ்கிறார். அப்புறம் வறுமை, ஏழ்மை, பசி, பட்டினி,
அதிகமாக இருந்துச்சு. அந்த எதனால? அந்த டிஸ்பாரிட்டி, அந்த ஏற்றத்தாழ்வுனால. இயேசு வாழ்ந்த காலத்துல தீண்டாமை, குறிப்பா புற இனத்தார் என்றால் தீண்டத்தகாதவர்கள், தொழில்நோயாளிகள் என்றால் தீண்டத்தகாதவர்கள், சில நேரங்களில் பெண்கள் என்றால் தீண்டத்தகாதவர்கள், சாதாரண தொழிலை செய்யக்கூடியவங்களா இருந்தா தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ட்டு அடக்குமுறை, ஒடுக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. இன்னும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய காலம் பயங்கரமான வரி கொடுமை இருந்துச்சு. டாக்ஸ். ஒருவன் நம்ம உதாரணமா சொன்னீங்கன்னா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஏறக்குறைய 40 ரூபாயை அரசுக்கு வரியா கொடுக்கணும், பல்வேறு நிலைகள்ல வரியா கொடுக்கணும். மீதி 30 ரூபாயை யாருக்கு வரியா கொடுக்கணும்? ஆலயத்திற்கு, சமயத்திற்கு வரியாகவோ காணிக்கையாகவோ என்ன செய்யணும்? கொடுக்கணும். மீதி 30 ரூபாயை வைத்துத்தான் அவன் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படின்ட்டு சமகாலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று நூல்களை நம்ம பார்க்கிற பொழுது தெரிகிறது வரி கொடுமை. இப்ப நமக்கு இருக்கு பாத்தீங்களா, ஜிஎஸ்டின்னு ஒரு பக்கம், மாநில ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. எங்க போனாலும் எதுக்கு போனாலும் என்ன ஆகுது? வரி 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 வரி. சரியா? இந்த மாதிரி வரி கொடுமை மிக அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். அப்புறம் பெண்கள், புற இனத்தார், பாவிகள் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட காலகட்டம். இது இப்படி இருக்குது. வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு? சமயம் எப்படி இருந்துச்சு? இந்த பிரச்சனை எதை பற்றி என்ன செய்யல? கவலைப்படல. சரியா? இயேசு உங்களுக்கு தெரியும் எங்க போறாரு? எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. இப்போ என்ன எடுக்கிறாரு? சாட்டை எடுக்கிறாரு. ஏன் சாட்டை எடுக்கிறாரு? என்ன நடந்துட்டு இருந்துச்சு? அங்க என்ன நடந்துன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எருசலேம் தேவாலயம் ஒரு பெரிய தேவாலயம். சரியா? அதுல நடுப்பகுதி உள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க யார் மட்டும் போக முடியும்? தலைமை குரு மட்டும் தான் போக முடியும். சரியா? அப்புறம் இன்னொரு பகுதி செகண்ட்ஸ், அங்க யார் போக முடியும்? குருக்கள் மட்டும் போக முடியும். சரியா? அங்க அடுத்த பகுதி ஆண்கள் மட்டும் போக முடியும். இதை தாண்டி வெளிப்பகுதி, வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண்களும் போகலாம், புற இனத்தாரும் செய்யலாம், வெளியே நின்று பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கோயில்களை பார்த்தா தெரியும். இப்போ அதெல்லாம் மாறி வருது. வெளியில தான் செய்ய முடியும், நிற்கும். இதே நிலை தான் இருந்துச்சு. சரியா? அப்போ இந்த வெளிப்பகுதி இருந்துடலாம். சாதாரண மக்கள் போகக்கூடிய, பெண்கள் போகக்கூடிய வெளிப்பகுதியை என்ன செய்வாங்கன்னா கடை வைக்கிறதுக்கு வித்துருவாங்க. சரியா? அதை போட்டி போட்டு என்ன செய்வாங்க? அப்போ அங்க பகுதியில் இப்ப கூட நீங்க ஜெருசலேம் டெம்பிள் பக்கத்துல போனீங்கன்னா இதை பார்க்கலாம். சரியா? இடிஞ்சு கிடக்குது, சுத்தி கடையா தான் இருக்கும். அங்க நம்ம ஒரு வே ஆஃப் த கிராஸ் பண்ணிட்டு போனாலே ரொம்ப சிரமமா இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்குது. அதே நிலை தான் இந்த வெளிப்புறத்துல ஃபுல்லா கடைகளும் வியாபாரங்களும் நடக்குது. மக்கள் உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. குறிப்பாக சாதாரண மக்கள், பெண்கள் போக முடியாம அடைச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த எருசலேம் தேவாலயத்தில் என்ன நடந்ததுன்னா நிறைய பலிகள் நடந்துச்சு. நிறைய பலிகள். வரலாற்று நூல்களில் ஜோசைஃபுஸ்ங்கிற அறிஞர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 3000 கன்றுகளை வெட்டி போனோம். அதுபோல ஆடுகள், செம்மறி ஆடுகள், அதுபோல புறாக்கள், இதெல்லாம் பலி கொடுப்பாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த அக்கா, இந்த பெரியவங்க இருக்காங்க, இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நேர்ச்சை போடுறாங்க. கொஞ்சம் அவங்க கண் அயர்ந்து தூங்குறாங்க. அதனால தான் அவங்கள உதாரணம் சொன்னேன், உங்களை தான் சொன்னேன். அதாவது இவங்க ஒரு நேர்ச்சை போடுறாங்க. ஒரு நல்ல செம்மறி ஆடு வாங்கி அல்லது வளர்த்து ஆலயத்தில் காணிக்க கொடுப்பேன்னு செய்யறாங்க. இவங்க நேர்ச்சை போடுறாங்க. ஒரு ஆடை வாங்கி 2 வருஷம் அல்லது 1 வருஷம் என்ன செய்யறாங்க? நல்லா வளர்த்து எருசலேம் தேவாலயத்தை கூட்டிட்டு வர்றாங்க. இப்போ என்னன்னா, இவங்க நேரில் போய் என்ன செய்ய முடியாது? பலி போட முடியாது. அங்கே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டிகிட்ட கொண்டு ஆடை காட்டணும். அவங்க காதை பிடிச்சு பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க, உடம்பை பிடிச்சு பார்ப்பாங்க. இது பலியிட தகுதியானதா? 99% என்ன நடக்கும் தெரியுமா? இது பலியிட தகுதி இல்லை. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? கடவுளுக்கு நேர்ச்சை போட்டுட்டோம், அந்த ஆடை அங்கே கொண்டு குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க. அந்த ஆடு பின்னாடி இங்கே வந்துடும். சரியா? இன்னொரு ஆடு கோயிலில் விற்பாங்க, அதை வாங்கி என்ன செய்வாங்க? பலி கொடுப்பாங்க. இப்படி சாதாரண மக்களை, ஏழை மக்களை, அதனால தான் ஒரு கோபத்தில் ஆடையும் புறாவையும் என்ன செய்தாரு? வெட்டியல. இன்னொன்று முக்கியமானது, காணிக்க போடணும். இப்போ காணிக்க போடணும்னா என்ன செய்யணும்? நம்மகிட்ட என்ன காசு இருக்குதோ அதை கொண்டு போடுவோம். போட முடியாது. ஏன்னா வேலை செஞ்சு வாங்குறது தெனாரியம். ஆனால் கடவுளுக்கு போட வேண்டிய காணிக்கை ஷெக்கேல். அப்போ ஷெக்கேல் ஆக்கணும். அப்போ அங்கே நாணயம் மாற்றுவர் இருப்பான்.
இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ரூபாய் இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் போய் என்ன செய்கிறீங்க, டாலரை மாற்றுறீங்க, அவன் கமிஷன் அடிப்பான். சரி, அதுபோல் இவன் என்ன செய்வான்னா ஒன்றுக்கு டபுள் கமிஷன் என்ன செய்வான், அடிச்சுட்டு நம்மகிட்ட குறைஞ்ச காசு தெனாரியத்தை என்ன செய்வான், தருவான். இயேசு இதெல்லாம் பார்க்குறான். கடவுளுடைய பேரால் அங்கே நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், கடவுளுடைய பேரில் நடக்கக்கூடிய அங்கே போலியான பொய்யான வழிபாடுகள் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் செய்கிறாரு, அடித்து தள்ளுறாங்க தான். ஓகே, ஸோ இதுதான் இயேசுவினுடைய காலம். இதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் அசிசியாருடைய காலத்தையும் ஆய்வு செய்யும். சரியா? ஏன் இயேசு ஒரு புரட்சிகர வீரராக பணியாற்றுறார். அவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் வந்து கம்ப்ளீட்டாக மாற்று சிந்தனை, மாற்று கருத்தாக இருக்கு. இப்போ பிரான்சிஸ் அசிசியாருடைய காலம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலப்பிரபுத்துவம். நிலங்கள் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட இருக்கும், மற்றவங்க எல்லாம் கூலிகளால் செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. நிலம் இருக்கிறவர்கள் பெரியவர்கள், நிலம் இருக்கிறவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள். அப்போ நிலப்பிரபுத்துவம் ஃபியூடலிசம் அதிகமாக இருக்கு. இன்னொன்று வந்து பிரான்சிஸ் அசிசியாருடைய காலம் வந்து மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம், பொருள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மகிட்ட. சரியா? பணம் இருந்தால், பணம் சேர்த்தால், பொருள் சேர்த்தால் நம்ம பெரிய ஆளு. ஏன்னா பிரான்சிஸ் அசிசியோட தகப்பா அதான் நினைச்சார். பணமே வாழ்வு, காசே கடவுளடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்வை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்கேயாவது போய் எப்படியாவது சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும். ஸோ அந்த ஒரு பொருள் ஆசை, பொருள் வெறி. இன்னொன்று வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா ஒரு சிலர்கிட்ட அதிகாரம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்கா உலக நாடுகள் எல்லாம் எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் பெரிய அண்ணன், நான் பேசுறத நான் சொல்றதை எல்லாம் என்ன செய்யணும், கேட்கணும். நான் அணுகுண்டு வைக்கலாம், நீ வைக்கக்கூடாது. நான் இந்த இதை வச்சிருக்கலாம், நீ என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இப்படி தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் யூரோப் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள், ஒரு சில அரசர்கள், ஒரு சில சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நாடு பிடிக்கிற ஆசை, எல்லோரையும் கட்டுப்பாட்டுக்களை வைக்கக்கூடிய போர்கள், ஏராளமான போர்கள். அந்த போரில் தான் யாரும் போகிறான், பிரான்சிஸ் அசிசியரும் போகிறார். அப்புறம் ஆட்டோகிராசி, யாருக்கும் எந்த கருத்தும் சொல்ல முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதை செய். அந்த சர்வாதிகாரம், எதேச்சிகாரம் ரொம்ப அதிகமாக சமூகத்திலும் சரி உலகத்திலும் சரி திருச்சபையிலும் இருந்துச்சு. இன்னொன்று வந்து எதை செஞ்சாலும் ஆடம்பரம், ட்ரையாம்பலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகட்டு, எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிகார போக்கு, ஆடம்பர போக்கு, தேவையில்லாத ஆடம்பரங்கள், பகட்டு. இதுதான் பிரான்சிஸ் அசிசியாருடைய காலத்தில் சமூகத்திலையும் பார்க்கிறாரு, திருச்சபையிலையும் பார்க்கிறார். சரியா? முதல் கட்டத்தில் அவரும் அதே நிலையில தான் செய்யறாரு, இருக்கிறார். ஓகே, இப்போ பிரான்சிஸ் அசிசியாருக்கு வந்துடும். ஓகே, திருச்சபையை பற்றி ஒரு சின்ன கோட், சின்ன தகவல். இப்போ திருச்சபை எடுத்துட்டீங்கன்னா திருத்தந்தை யாரு, பிரான்சிஸ் அசிசியோடைய காலத்தில் திருத்தந்தை யாரு, பேரரசர், அரசருக்கெல்லாம் அரசர். ஓகே, பேப்பல் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான அரசுகள் எல்லாமே அவருக்கு கண்ட்ரோலில் தான் செய்து இருந்துச்சு. அரசனை உருவாக்குவதும் சரி, அரசனை நீக்குவதும் சரி அவருடைய கையில் இருந்துச்சு. அதான் ஒரு பேரரசர், சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டினல்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோல், தங்க கோல் வச்சிருக்கிறாங்க இல்லையா, பெரிய தொப்பியெல்லாம் வச்சிருக்காங்க. இதனால் எங்கேருந்து வந்துச்சுது? ஏசுனார் வச்சிருந்தாரா அல்லது திருத்தூதர்கள் வச்சிருந்தாங்களா? இல்லை. எங்கேருந்து வந்துச்சு? உலக அரசராக, அரசருக்கெல்லாம் அரசராக அவங்க வந்தாங்கல்ல, அந்த டைமில் உருவாக்கிக்கிட்டது. கார்டினல்னா அவங்க வந்து இளவரசர்கள், ஆயர்கள்னா ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னவர்கள், அருள்பணியாளர்கள்னா அந்த குறுநில மன்னர்களுடைய சிப்பந்திகள் அல்லது அந்த ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பு. இப்படி வேர்ல்டில் என்ன இருந்துச்சதோ அதுவும் எங்கே வந்துச்சு? திருச்சபைக்குள்ள இருந்துச்சு. அந்த ஒரு அமைப்பில் தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் பிரான்சிஸ் அசிசியார் பார்க்கிறார். சரியா? ஓகே, அப்போ ஏற்கனவே ஒரு தகவலை நம்முடைய விஜி சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் போர்கள் நடந்துச்சு, குறிப்பாக சிலுவை போர்கள். புனித பூமியை மீட்பதற்காக 9 சிலுவை போர்கள். ஏறக்குறைய இந்த சிலுவை போர்களில் பார்த்தீங்கன்னா எல்லா 5வது சிலுவை போர் காலத்தில் பிரான்சிஸ் அசிசியார் வாழுகிறார். ஏறக்குறைய 9 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், 6 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்படி இதில் குழந்தைகள் உண்டு, சிறுவர்கள் உண்டு. சிறுவர்கள் குழந்தைகள் போய் போரிட்டால்
வெற்றி கிடைச்சிரும், புனித பூமி மீட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் செய்தாங்க. பிரான்ஸ்ல இருந்து கப்பலா பிள்ளைகளை அனுப்பி அதுல பெரும்பான்மையினர்கள் வழியிலே செய்தாங்க, செத்து போனாங்க. இப்படி எல்லாம் கூத்துக்கள் நிறைய நடந்த ஒரு காலகட்டம் தான் பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்த காலகட்டம். ஓகே, இப்போ பிரான்சிஸ் அசிசியார் வாழ்ந்த காலம் என்னது? 1181 முதல் 1226. ரொம்ப நாள் ஒன்றும் அவர் வாழல, சரியா? ரொம்ப இளம் வயதிலேயே இறந்து போனார் அப்படிங்கிறதான் வரலாற்றில் பார்க்குறோம். இப்போ ரெண்டு காரியம். சிறுவனாக இருக்கும்போது அல்லது இளைஞனாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த முக்கியமான, ஏன்னா தகப்பனார் யாரு? பெரும் பணக்காரர், சில்க் வியாபாரி, பட்டு வியாபாரி. ஐரோப்பா முழுவதும் அவர் பயணம் செய்து அங்கிருந்தெல்லாம் சில்கை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாரு. அது போல இங்க இருந்தும் அங்க கொண்டு வந்து செய்யறாரு, விற்கிறாரு. அதனால அவர்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு. இவருக்கும் அந்த ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. பிரான்சிஸ் அசிசியாருக்கும் தகப்பனாரை போல பெரும் வியாபாரியாக பணக்காரனாக மாறணும். அதனால ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்வாருன்னா கேளிக்கை. ஏன்னா பணம் இருக்கும்போது கேளிக்கை பண்றது அது அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து போகிறது. ஜாலியா ஊர் சுத்துறது, ஜாலியா கொட்டடிக்கிறது, யாரையும் தூங்க விடுறது கிடையாது. அவரை போன்ற இளைஞர்களோட சேர்ந்து கூத்தடிக்கிற சொல்லுவோம்ல, அதுதான் கிங் ஆஃப் ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அவருடைய ஒரு பேராசை, ஒரு மாபெரும் போர் வீரனாக மாறணும். சரியா? நைட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் போருக்கு போறாரு. அசிசிக்கும் பெர்கியாங்கிற இடத்துக்கும் இடையில போர் நடக்குது. அதுல துருவதஸ் என்ன சொல்லுது, அன்பார்ச்சுனேட்லி அவர் என்ன ஆகிறாரு? தோல்வி அடைகிறாரு, கைது செய்யப்படுறாரு, சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த சிறை தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. சிறையில உணவு போதிய அளவில் கிடைக்காது, உங்களுக்கு தெரியும். நோய்வாய்ப்படுகிறார். அதனால மனம் குன்றுகிறார். சொல்ல போனா மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் செய்து ஏற்படுது. ஏன்னா ஜாலியா வாழ்க்கையை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தவருக்கு ஒரு 4 சோறுக்குள்ள வறுமை, உடல் ரீதியான பிரச்சனைகளோட போகும்போது மன ரீதியான பிரச்சனைகள் செய்தவருக்கு வருகிறது. அங்க சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் படக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் செய்யறாரு, பார்க்கிறார், மட்டுமல்ல அனுபவிக்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்து ஏற்படுத்து. சொல்ல போனா அவர் மன ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் புதுப்பிக்கப்படுகிறார். நான் முதல்ல சொன்னோம்ல, டிரான்ஸ்பர்மேஷன். இதுவரைக்கும் அவர் வைத்திருந்த வாழ்க்கையை பற்றிய பார்வை, இதுவரைக்கும் அவர் வைத்திருந்த ஆன்மீகம் பற்றிய பார்வை மாறுகிறது. படிப்படியாக என்ன செய்து மாறுகிறது. ஒரு புதிய மனிதனாக என்ன செய்கிறாரு? ஆவியிலும் உண்மையிலும், நிக்கதேமுவிட்ட இயேசு சொல்லுவார்ல, ஆவியிலும் உண்மையிலும் நீ மீண்டும் பிறக்க வேண்டும். ஸோ இந்த புதிய ஒரு பிறப்பு ஏற்படுகிறது. இப்போ வெளியில வர்றாரு. ஏழைகள் மேல் பயங்கரமான கரிசனை. ஏன்னா அவருக்கு வறுமையை அனுபவிக்கிறார், அவரு துன்பத்தை அனுபவிக்கிறார். யாரை கண்டாலும், துன்புறக்கூடிய யாரை கண்டாலும் ஓடு போய் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார். தொழில்நோயாளிகளை கண்டால் அவங்களை கட்டி அரவணைத்து அவங்களுக்கு முத்தம் கொடுத்து அவங்களோட தங்கி சாப்பிட்டு அவங்களோட என்ன செய்யறாரு? வாழ்றார். முதல்ல விலகி இருந்தார், இப்பொழுது அவர்களோடு இரண்டரை கலந்து அவர்களாகவே he became a man of poverty. சரியா? இப்போ அதனால தந்தை என்ன செய்யறாரு? கடுமையா எதிர்க்கிறார். ஏன்னா அவர் நினைச்சாரு, எனக்கு அடுத்த சொத்தை எல்லாத்தையும் பாதுகாத்து பெரிய நபரா வரணும், இவன் சொத்தை என்ன செய்யறான்? ஏழைகளுக்கு கொடுத்து அழிக்கிறான். அப்பதான் ஒரு நாள் அவர் கோயிலில் போகும்போது, இது முதல் காட்சி அல்லது முதல் அழைப்பு, அவருக்கு ஒரு அழைப்பு தரப்படுகிறது. சென்ட் தமியான் ஆலய அனுபவம். நான் இதை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். ஏன்னு சொன்னா இந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். என் அசிசியில் 9 நாட்கள் தங்கி இருந்திருக்கிறேன் 2000ஆவது ஆண்டுல. ஸோ அசிசியார் வாழ்ந்த அந்த இடங்களை எல்லாம் பார்த்ததுனால எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் கூட உணர்வுபூர்வமாக செல்ல முடிகிறது. இந்த கோயிலில் அவர் போறாரு. போகும்போது அவர் பார்க்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய வே ஆஃப் கிராஸ், இந்த போன்ற இதெல்லாம் என்ன இருக்குது? உடஞ்சியும் கவனிக்கப்படாமலும் சிதைவுற்றும் கிடக்கிறது. இப்போ அதை அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது அவருக்கு மனசுக்குள்ள ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான், அழிந்து கொண்டிருக்கும் என் வீட்டை கட்டி எழுப்பு. பிரான்சிஸ், ரிப்பேர் மை ஹவுஸ் which is falling into ruin. பிரான்சிஸ், ரிப்பேர் மை ஹவுஸ் which is falling into ruin. அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய
என்னுடைய வீட்டை கட்டி எழுப்பு. ஸோ உடனே அவர் உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறாரு. வீட்டில் போய் நிறைய காசு செய்யறது இருக்குது, எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யறாரு, கோயிலை செப்பனிடுறாரு, அதை மீண்டும் ரீபில்ட் பண்றாரு. சொல்ல போனா இதை தகப்பனார் கேட்கிறாரு, பார்க்கறாரு, அவரை இழுத்துட்டு வர்றாரு. எங்க இழுத்துட்டு வர்றாரு? அசிசி பிஷப்கிட்ட இழுத்துட்டு வர்றாரு. இப்படி என் பணத்தை எல்லாம் இவன் வேஸ்ட் பண்றான், விரயம் செய்யறான் அப்படின்னு என்ன செய்யறாரு, அபாண்டமான பழியெல்லாம் அவருக்கு மேல சுமத்துறாரு. அப்போ பிரான்சிஸ் சொல்றாரு, ஐ ஹாவ் ஒன் ஃபாதர், ஐ ஹாவ் ஒன் ஃபாதர், தி ஃபாதர் ஹூ இஸ் இன் ஹெவன். எனக்கு ஒரே ஒரு தந்தை. அவர் யார்? என்ன சொல்றாரு? தந்தை, நீ ரொம்ப வாலாட்ட வேண்டாம், இதெல்லாம் யார் தந்தது? யார் தந்தது? கடவுள் தந்தது. எனவே இது பொதுவானது, இது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு செய்யறாரு, சொல்றாரு. உடனே அவருக்கு பயங்கரமா கோபம் வருது அவருடைய பெற்று வளர்த்த தந்தைக்கு. அப்ப நீ எனக்கு மகன் இல்லை அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, நானும் உங்க மகன் இல்லை. சரி, பந்தம் முடிஞ்சு. அப்ப தகப்பனார் ஒரு கிண்டலா சொல்றாரு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் இந்த ரஜினி படத்துல பார்த்தது போல நினைக்காதுங்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் என்னுடையது. உடனே எல்லாத்தையும் செய்யறாரு, கலத்தி கொடுக்குறாரு. அப்ப அங்கிருந்தவர்கள் வேற ட்ரெஸ்ஸை கொடுத்து அவரை கூட்டிட்டு போறதா செய்யறோம் பார்க்கிறோம். அன்னிலிருந்து அவர் வீட்டுக்கு போறதை நிறுத்திட்டார் அப்படின்னு செய்யறோம் பார்க்கிறோம். ஓகே. சோ ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, கடவுள் கொடுத்த அழைப்பு வெறும் அந்த கோயிலை கட்டுறதுக்காக அல்ல, திருச்சபையை கட்டுவதற்காக. நான் சொன்னேன், இந்த பின்புலத்தை சொன்னேன், சமூக பின்புலத்தை சொன்னேன், திருச்சபையுடைய பின்புலத்தை சொன்னேன். திருச்சபை ஏழைகளை பற்றி கவலைப்படாத ஒரு காலகட்டம். ஏழைகளே பெயர் பெற்றோர் இயேசு சொன்னாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் பணக்காரர்களை பற்றியும் வசதியானவர்களை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் அரசர்களை பற்றியும் குறுநில மன்னர்களை பற்றியும் தான் திருச்சபை கவலைப்பட்டு கொண்டிருந்தது. சரியா? அந்த நேரத்தில் இவர் யோசிக்கிறாரு, திருச்சபையை மீண்டும் கட்டி எழுப்பணும், சமூகத்தை மீண்டும் கட்டி எழுப்பணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யறாரு, நான் இதை விட்டுறேன். ஓகே. நம்முடைய ஆயர் அவர்கள் 3 முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்துறாங்க. நான் உங்களுக்கு தகவலாகவே 7 காரியங்களை சொல்லிடுறேன். பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய மாற்றம் நமக்கு சொல்லக்கூடிய 7 முக்கியமான சிந்தனைகள், விவிலிய சிந்தனைகள் தான். 1, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இது அவர் அப்படியே உள்வாங்கிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அதனால அவருடைய வாழ்வை எளிமையான, தாழ்மையான, வெறுமையான, எளிய வாழ்வாக வாழணும். அதே போல திருச்சபை எளிய திருச்சபை, ஏழைகளின் திருச்சபை, துன்புறுவோரின் திருச்சபை, துயருவோரின் திருச்சபை, துயருவோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிற இதுல சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, உறுதி எடுக்கிறார். 2வது பாத்தீங்கன்னு சொன்னா, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர். இது நம்ம லூக்கா நற்செய்தியில 6:20 வாசிக்கிறோம். அப்போ ஏழைகள், நோயாளிகள், துன்புறுவோர் சார்பு நிலைப்பாடு எடுக்கணும். ஏழைகளுடைய மாண்பும் உரிமையும் பேணப்படணும். ஏழைகளுக்கு நீதி கிடைக்கணும். திருச்சபை, இயேசு உருவாக்கிய திருச்சபை ஏழைகளின் திருச்சபையாக, ஏழைகளுடைய நலனுக்காக திட்டமிட்டு செயல்படுகிற திருச்சபைக்காக, ஏழைகளுடைய குரலாக போப் பிரான்சிஸ் சொல்வார், புவர் சர்ச் ஃபார் த புவர் அப்படின்னு சொல்வார். புவர் சர்ச், ஏழைகளின் திருச்சபை, ஏழைகளுக்கான திருச்சபை அப்படின்னு சொல்வார். ஸோ அதை அவர் என்ன செய்யறாரு, வலியுறுத்துறாரு. 3வது, தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே. மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம், பிரான்சிஸ் அசிசியுடைய வாழ்வு முழுவதும் அதிகாரம் அல்ல. அவர் எந்த பொறுப்பையும் சொல்லப்போனா எடுத்துக்கிடல அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு அருள்பணியாளராக கூட என்ன செய்யல, மாறல, சகோதரராகவே இருந்தாரு, ஒரு துறவியாகவே என்ன செய்தாரு, இருந்தாரு. தொண்டுதான் அவருடைய சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரான்சிஸ்கன், லிட்டில் பிரான்சிஸ்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எளிய சிறிய சகோதரர்கள். அதிகாரம் முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. அதனால போப் பிரான்சிஸ் நாம மாற்றத்தை சினட் அறிவிக்கும் போது கீழே இருந்து ஆரம்பிக்கணும், எல்லாருக்கும் அதிகாரம் வேணும், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், டீசென்ட்ரலைசேஷன் அப்படியெல்லாம் பேசினாரு. ஸோ தொண்டு வாழ்வு, தொண்டு தலைமைத்துவம் அதிகாரம் செலுத்துவதற்காக அல்ல, பணி செய்வதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். அன்பியம் என்பது ஒரு முக்கியமான பணித்தளம். அன்பிய நற்செய்தியாளர்கள் நாம் முக்கியமான பணியாளர்கள் அப்படிங்கிறத அவர் நமக்கு நினைவூட்டுறாரு. அப்புறம் இயேசுவினுடைய இறுதி ஜபம் நம்ம யோவான் நற்செய்தியில் வாசித்திருப்போம், அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இந்த வார்த்தைகளை பார்த்துங்க, அனைவரும் முழுமையாய், எல்லா நிலைகளிலும்
எல்லா துறைகளிலும் ஒன்றித்திருப்பார்களாக. ஸோ உலகம், ஜாதி, மத, இன வேறுபாடுகள் எல்லாம் கடந்து அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், ஒரே தந்தையின் பிள்ளைகள், அப்பா தந்தா என்று அழைக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று. வேறுபாடுகள் இருக்கலாம், அதை கடந்து நாம் ஒன்றுபட்டு வாழணும், சகோதரர்களாக வாழணும். உலக சகோதரத்துவம் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. சகோதரத்துவம், ஒன்றிப்பு, அனைத்து மக்களோடு ஒன்றித்து வாழ்வது, இணைந்து பயணிப்பது. அதனால்தான் நம்முடைய விஜி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அவர் எகிப்துக்கு போறாரு, சுல்தான் மாலிக் போய் சந்திக்கிறாரு. யூ ஆர் மை பிரதர், காட் பிளஸ் யூ, உம்மை கடவுள் ஆசீர்வதிப்பாராக, நீ என்னுடைய பிரதர். அவர் இஸ்லாமியர். அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் செய்வார். எங்க போனாருன்னா துபாய்க்கு போனார். அங்க இருக்கக்கூடிய அபுதாபியில் இருக்கக்கூடிய கிராண்ட் இமாம சந்திச்சு கட்டி பிடிச்சு, நீ என் சகோதரன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மடல் எழுதினாங்க. நம்ம எல்லோரும் சகோதரர்கள், உலக சகோதரத்துவம் பேணப்பட வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் நம்ம உடன் பிறந்த உறவு அப்படிங்கிற மடலை நிச்சயவார் எழுதுவார். சரியா? ஸோ சகோதரத்துவம், ஒன்றிப்பு, அனைத்து மக்களோடு ஒன்றித்து வாழ்வது, இணைந்து பயணிப்பதுங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அப்புறம் 5வது தொடக்க நூல், கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், மிக நன்றாய், நல்லா இருந்துச்சு, இணைந்து இருந்துச்சு, அது வளர்ச்சிக்குரியதாக இருந்துச்சு, வாழ்வு தருவதாக இருந்துச்சு. எனவே நாம் இதை பேணி பாதுகாக்க வேண்டும். இயற்கையோடு நெருங்கிய உறவு, இயற்கையோடு இணைந்த வாழ்வு, இயற்கையை பேணி பாதுகாப்பது. 3 காரியம்: இயற்கையோட உறவு, இயற்கையோடு இணைந்து பயணிப்பது, இந்த இயற்கையை பேணி பாதுகாப்பது. we are not the masters. இயற்கையை அழிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. சரியா? ஏன்னா தொடக்க நூலை நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். இயற்கை நாம மாஸ்டர்ஸ், ஆளுமை செய்யுங்கள் அப்படின்ட்டு. ஆளுமை செய்யுங்கள்ங்கிறது புரிதல் என்ன அப்படின்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகா சொல்றாரு, இணைந்து பயணிப்பது. we are the caretakers, பாதுகாப்பாளர்கள். இயற்கையை அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதை மிக அருமையாக அசிசி பிரான்சிஸ் தொடங்கி வைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். மத்தியானம் உங்களுக்கு அந்த தலைப்பில் மிக அருமையான உரை இருக்க போகிறது. அமைதி மற்றும் ஒப்புரவின் திருத்தூதர், ஆயுதங்கள் இல்லாத, போர்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத உலகம், குடும்பம், சமூகம், வேறுபாடுகளை கடந்து போகக்கூடிய, ஒன்றுபட்டு வாழக்கூடிய, ஒப்புரவக்கூடிய ஒரு சமூகம் வரணும் அப்படின்னு செய்றாரு. இறுதியா அவருடைய 7வது மிக முக்கியமான கருத்து, யோவான் 10:10, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இந்த 6ஐயும் நாம புரிந்து கொள்ளணும்னா, அர்ப்பணம் தேவை, தியாகம் தேவை. மாற்ற வர வேண்டும் என்றால், வளர்ச்சி வர வேண்டும் என்றால் அர்ப்பணம் தேவை, தியாகம் தேவை. எனவே உயிரையும் கொடுப்பதற்கு நான் துணிய வேண்டும் என்கிற கருத்தை, இயேசுவினுடைய கருத்தை, இயேசுவின் முழு முடுதலை மற்றும் நிலைவாழ்வு, எல்லோருக்கும் வாழ்வு வர அர்ப்பணித்தல் அப்படிங்கிறத அவர் என்ன செய்தாரு, முன்வைத்து இருந்ததை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஓகே, அப்போ பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி சுருக்கமா நான் என்ன செய்யிருக்கிறேன், சில விஷயங்களை உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். யாருக்காவது அடிஷ்னலா ஏதாவது கருத்து தேவைப்படுதுன்னா, சந்தேகங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், கேட்கலாம், அல்லது விளக்கங்கள் கேட்கலாம். 1 மினிட் அல்லது 2 மினிட் தாரேன். அடுத்தது 2வது டாபிக்கு போறேன். பிரேக் இப்போ விட்டுருவோமா அல்லது? ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நான் கொஞ்சம் போயிட்டு பிரேக் தாரேன். ஓகே, காஃபி. சரி, ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு புட்டுல தேங்காய் போடுறது போல ஒரு 4 வரி எழுப்பி பாடலாமா? என் அன்பியத்தை கொஞ்சம் உற்சாகமா வச்சிருக்கணும்ல. குழந்தைகள் நம்ம எல்லாரும் ஒரு குழந்தைகளாக மாறாவிடில். ஓகே, சரியா? வார்த்தை இவ்வளவுதான். மகிழ்ச்சியா இருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. சரியா? மகிழ்ச்சியா இருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. எழும்பணும். 3 தட்டு. இந்த ஹாலுக்குள்ள எத்தனை தட்டு தான் கேட்கணும்? 3 தட்டு தான் கேட்கணும். சரியா? அறிவோடு இருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. அதுபோல புத்தகம் வாசித்தால், வாரம் புத்தகம் வாசித்தால், தினமும் வாசித்தால். வாசிக்கிற பழக்கம் உண்டா? யாரெல்லாம் புத்தகம் வாசிக்கிறீங்க? பரவாயில்ல, ஒரு சில கைகளாக என்ன செய்யுது, உயர்வது மகிழ்ச்சியா இருக்குது. அப்புறம் அன்பை விதைத்தால் நட்பை வளர்த்த. எழுப்பிடலாமா? புக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் உற்சாகமா தூக்கம் எல்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து
மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. 1 2 3 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேட்க கூடாது. சரியா? ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். யாராவது தப்பா தட்டுனாங்கன்னா இங்க முழங்கால் விட வேண்டியிருக்கும். ஓகே. மகிழ்ச்சியாயிருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. 1 2 3. இது ரெண்டாவது யோசித்துக்கிடணும். அறிவோடு இருந்தால் அதை நீ அறிந்தால். ஓகே. 1 2 3 4. அறிவோடு இருந்தால் அதை நீ அறிந்தால் கைதட்டு. 1 2 3. ஓகே, வெரி குட். மூணாவது, புத்தகம் வாசித்தால். வாசிக்கிறவங்களுக்கு பாராட்டுகள். வாசிக்காதவங்க இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ஒரு 2 புத்தகமாவது ஒரு 3 புத்தகமாவது நினைச்சுவேன் வாசிப்பேன். கடவுள் நமக்கு நல்ல கண்களை தந்திருக்கிறார், வாசிக்கணும். ஓகே. 1 2 3 4. புத்தகம் வாசித்தால், தினமும் வாசித்தால் கைதட்டு. 1 2 3. ஓகே. அப்புறம் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? அன்பை விதைப்பது. எங்கு போனாலும் அன்பை விதைப்பது. ஓகே. 1 2 3 4. அன்பை விதைத்தால், நட்பை வளர்த்தால் கைதட்டு. 1 2 3. ஓகே, சித்தா. நன்றி நன்றி, மிக அருமையா கோஆபரேட் பண்ணீங்க. ஓகே. இயற்கையை பற்றி பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ரெண்டையும் சேர்த்து தான் செய்கிறேன், சொல்றேன். ஓகே. இயற்கையோடு நெருங்கிய உறவு, இயற்கையோடு இணைந்த வாழ்வு, இயற்கையை பேணி காப்பு. சரி, 2 3 உதாரணங்கள் மட்டும் முதல்ல சொல்றேன். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உயிர் வாழணும்னா முதல்ல இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம் எல்லாம், காற்று தேவை, சுவாசிக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன இருக்குது? அருமையான ஒரு நுரையீரல் இருக்கு. அது என்ன பண்ணுது? காற்றுல இருந்து உயிர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன், அதை உள்ளே எடுக்கும். தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு மற்ற தினசையும் வெளியே விடும். அப்ப இந்த காற்று சுத்தமா இருந்தாதான் இந்த லங்ஸ் ஒழுங்கா செயல்பட முடியும். ஆனா இன்றைக்கு இந்த காற்று என்ன இருக்குது? மாசுபட்டு இருக்கிறது. பயங்கரமா சில இடங்கள் என்ன செய்து மாசுபட்டு இருக்கிறது. மாசுபட்டு இருக்கிறதா? மாசுபடுத்தணுமா? அதுவாட்டு மாசுபட்டுச்சா? நாம தான் மாசுபடுத்தி இருக்கிறோம். ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், சரியா? நீங்க மொபைல் வச்சிருப்பீங்க, ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, கூகுளில் கூடி கூட நீங்க பார்க்கலாம். புரிஞ்சுதான்? வீட்டில் போய் பாருங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இப்போ நம்ம காற்று 50 அளவு, ஸோ 50 அப்படின்னு சொல்லுவோம் இருந்தா, இந்த ஏர் குவாலிட்டி லெஸ் தேன் 50 இருந்தா அது ஏர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் 51 to 100 ஓகே, ஆரோக்கியமான ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி பாடி வீக்கா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும்? பிரச்சனை ஏற்படுத்தும். அப்புறம் ஏர் குவாலிட்டி 101 to 150 அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் பீப்புள், டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் பீப்புள் வித் லங் அண்ட் ஹார்ட் டிசீஸ், சில்ட்ரன், எல்டர்லி, அவங்க எல்லாருக்கும் என்ன ஏற்படும்? பாதிப்பை ஏற்படுத்தும். சரியா? பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப முக்கியம், லங்ஸ் ஒழுங்கா சுவாசிச்சாதான் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். லங்ஸ் சுவாசிக்கல முடியும், காற்று சுத்தமா இல்லை, சரியா சுவாசிக்கல, என்ன ஆயிருது? பிளட் ப்ரெஷர் ஏறுது. பிளட் ப்ரெஷர் யாருன்னா ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணா பிரெயினை அஃபெக்ட் பண்ணுது. பிரெயினை அஃபெக்ட் பண்ணா ஹோல் பாடி சிஸ்டம் என்ன செய்யுது? அஃபெக்ட் ஆகுது. அதனால காற்று சுத்தமா லெஸ் தேன் 50 எப்போதும் இருக்கிறது நல்லது. சரி, நம்முடைய இன்றைக்குள்ள சூழல்ல 100க்கு பிலோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனா இப்போ 151 இருந்து 200 அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுது? டிஸ்கம்ஃபர்ட் வருவா,
சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். அதனால் அது பல நோய்களுக்கு காரணமாக என்ன செய்யும் இருக்கும். அதுபோல் 150லேருந்து 201லேருந்து 300னா வெரி அன்ஹெல்த்தி, சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் உருவாகும். அப்புறம் 300க்கு மேலே அப்படின்னா லங்ஸ் கம்ப்ளீட்டாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். ஓகே, இப்போ நான் வந்து ஏப்ரல் 2 டெல்லி சில இடங்களில் எவ்வளவு இருந்துச்சு, 500 ஏர் குவாலிட்டி 500. சரியா, சில இடங்களில் குறிப்பாக கரக்பூர் 357, பானிபட் 416, சென்னை 130லேருந்து 140, கோயம்புத்தூர் 101லேருந்து 200. அதாவது ஏரியா வைஸ் மாறுபடும். அதுதான் நான் எப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நாகர்கோயில் டிசம்பர் 25 141, 2026 வந்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ என்ன பயம் அப்படின்னா, இப்போ போகிற போக்கு பார்த்தோம்னா இந்த ஏர் குவாலிட்டி வந்து டவுன் ஆகிட்டே இருக்கு. சரியா, அப்போ காற்று பெரிய அளவில் மாசுபட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணர வேண்டிய கட்டத்தில் என்ன செய்யும் இருக்கிறோம். ரெண்டாவது ஹீட். சரியா, ஏன்னா ப்ராக்டிக்கலாக விஷயங்களை சொல்லிட்டு உள்ளே போவோம். இப்போ 1900 இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஒரு முந்தின காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் எப்படி இருந்துன்னு சொன்னால், அதாவது பூமியினுடைய ஆவரேஜ் ஹீட், துருவ பிரதேசம் இருக்குது, கடல் இருக்குது, நிலம் இருக்குது, நிலநடுக்கோட்டு பக்கத்தில் இருக்கிறோம் இல்லையா. இப்போ எல்லா இடத்துலையும் வெப்பத்தை சொன்னால் ஆவரேஜ் பண்ணுவாங்க. சரி, இது ஆவரேஜ் வெப்பம் தான். இப்போ ஆவரேஜ் வெப்பம்னு பார்த்தீங்கன்னா 13.7 டிகிரி சென்டிகிரேட் டு 14 டிகிரி சென்டிகிரேட். சரி, இதுதான் ஆவரேஜ் வெப்பம். ஒரு 19 செஞ்சுரிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆவரேஜ் வெப்பம். இப்போ 2020 ஒரு 120 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹீட் என்ன ஆகிருக்குது, 15 டிகிரி சென்டி. அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 0.5 ஏறினாலே பிரச்சனைகள் வரும். அது 1 டிகிரி சென்டிகிரேட் ஏறியாச்சுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர், எக்கோசிஸ்டம் டிசப்ஷன், பாடி பயோடைவர்சிட்டி லாஸ், கடலில் சேஞ்சஸ் உருவாகுது, ஃபுட் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ஹெல்த் இஷ்யூஸ், இப்படின்னு நிறைய இஷ்யூஸ் என்ன செய்யும் உருவாகும். இப்போ நமக்கு 2026 பாருங்க எவ்வளோ வந்திருக்குது, 1.58. அது எல்லாம் ஆவரேஜ். அதே நேரத்தில் லேண்டில் பார்த்தீங்கன்னா 2.05. அப்போ இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா வேகமான இன்க்ரீஸை பார்க்குறோம். 2050 வரும்போது திருத்தந்தை பிரான்ஸே ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு, அது 2.5 அல்லது 3 வரை என்ன செய்யலாம் போகலாம். ஏராளமான உயிரினங்கள் அழிந்து போகும். விவசாயம் வந்து பெரிய அளவில் என்ன செய்யும் பாதிக்கப்படும். அப்போ உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அதனால மனிதர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகின்ற கருத்து. இப்போ இயற்கை பேரிடர்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பூமி வெப்பமாகுது இல்லையா. பூமி எப்படி வெப்பமாகுது, பூமி வெப்பமாதல்னா என்ன, பூமி வெப்பமாதல்னா என்ன, பூமி வெப்பமாதல்னா என்ன. சரி, இப்போ நீங்க தூங்குறீங்கல்ல, ரைட்டு. இப்போ கொஞ்சம் மழை பெய்தெல்லாம் குளிரா இருக்கு இல்லையா, என்ன பண்றீங்க, அப்படியே இழுத்து போர்த்திக்கிட்டு என்ன செய்யறோம் தூங்குறோம். சரியா, 10 மணிக்கு இழுத்து போர்த்திட்டு என்ன செய்யறோம் தூங்குறோம். ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்வை எங்க கிடக்கும், காணாது. சொல்ல போனா எழுப்பி தேடுவீங்க, என்ன நடந்துச்சு, குளிர தானே இருந்துச்சு, அதனால தானே இழுத்து போர்த்துறீங்க, ஏன் தூக்கி எறிஞ்சிங்க, என்ன நடந்துச்சு. அதாவது நம்ம என்ன செய்யறோம், சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் உள்ள போயிடுது. சரியா, அதான் உயிர் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, வெளியே வருது. அந்த வெளியே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன செய்யிருக்கிறோம், மூடி தடுத்து வச்சிருக்கிறோம். அது அங்கே நிறையுது. கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சா என்ன ஆகும், சூடு வரும். சரியா, சூடை அது வெளியே விடாது, வெளியே தடுத்து வைக்கும். சரியா, அந்த சூடு அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஏற்படுது, அசௌகரியம் ஏற்படுது, சிலங்களை வேர்வையும் வருது. அதை அவாய்ட் பண்ற வேண்டி என்ன செய்யறோம், தூக்கி எறிகிறோம். இப்போ இந்த பூமியில் இதான் நடக்குது. இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியே விடுறோம். எங்கேருந்து வெளியே விடுறோம், நம்ம பயன்படுத்துகிற வாகனங்கள்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வருது.
நாளைக்கு மின்சாரம் எடுக்கிறாங்கல்ல, எப்படி மின்சாரம் எடுக்கிறாங்க? நிலக்கரி எரிச்சு எண்ணெயை எரிச்சு எடுக்கிறாங்க, நிறைய வருது. அப்போ நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு செய்து வருது. இப்படி நிறைய கார்பன் டை ஆக்சைடு வருது. ஏன்னா காற்றில் 0.04 தான் எவ்வளோ இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். பட் இது வந்து அதிகரிக்குது. இப்போ என்ன நடக்குன்னா, சூரியன்ல இருந்து என்ன வருது? சூரியன்ல இருந்து என்ன வருது? ஒளி வருது, வெப்பம் இங்கே வருது. வருகிற வெப்பம் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டும் எங்கே போனோம்? சூரியனுக்கு போகணும். பட் என்ன நடக்குதுன்னா, இங்கே வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இது போன்ற பசுமை குடில் வாயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீன் ஆசஸ். சரியா? அது என்ன பண்ணுதுன்னா, அப்படி ஒரு போர்வை போல் என்ன செய்யறது? பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கேருந்து வரக்கூடிய வெப்பம் உள்ள வருது, இந்த வெப்பம் வெளியே என்ன செய்யல, போகல, இங்கேயே தங்குது. இதனால வெப்பம் அதிகரிக்கிறது. சரியா? ஓகே, இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். இது நாளுக்கு நாள் என்ன செய்யிட்டு இருக்குது? அதிகரிச்சிட்டு இருக்குது. இதனால நிறைய பேரிடர்கள் உருவாகுது. பெரும் புயல்கள் வருது, நிறைய நிலநடுக்கம் ஏற்படுது, காட்டு தீ ஏற்படுது. வெப்பம் அதிகரிக்கிறதுனால நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது, தாவரங்கள் அழிஞ்சு போகுது, உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. லட்சக்கணக்கான உயிரினங்கள் இந்த 2-3 ஆண்டுகள்ல அழிந்ததாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரியா? அழிந்து போகுது. மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது, வருது. நோய் வருது, உணவு தட்டுப்பாடு வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யுது, வருது. ஓகே, ஸோ 2025 மோர் தென் 200 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஃப்ளட், சைக்ளோன், ஹீட் வேவ்ஸ், கோல்டு வேவ்ஸ், ட்ரவுட், ஃபாரஸ்ட் ஃபயர், சொல்ல போனால் 110 மில்லியன் மக்கள் அஃபெக்ட் ஆனாங்க 2025 மட்டும். சரியா? பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 பேர் இந்த பேரிடர்கள்னால இறந்து போனாங்க. ஓகே, எக்கனாமிக் டேமேஜ் அப்படின்னு சொல்லும்போது US டாலர்ஸில் 260 பில்லியன். ஓகே, ஸோ நிறைய எர்த்குவேக், விண்டர் வைல்டு ஃபயர். ஒரு காலத்தில் வெயில் காலத்தில் தான் தீ வந்துச்சு, இப்போ விண்டர்ல என்ன செய்யுது, தீ வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்யிட்டு இருக்குது, உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ விவிலியத்துக்கு வரப்போகிறோம். பிரான்சிஸ் அசிசியாரை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். விவிலியத்துக்கு வரப்போகிறோம். விவிலியத்தில் நம்ம போன வாரம்னு நினைக்கிறேன் கோயிலில் ஒரு மடல் வாசித்தாங்களா, ஆயருடைய திருமடல். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா இங்கே திரும்ப நினைவுபடுத்துகிறேன். கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார், அனைத்தும் நல்லதென கண்டார். மண்ணுலகும் அதில் உள்ள அனைத்தும் அவருக்கே சொந்தம், இணைச்சட்ட நூல். அப்புறம் மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? 7ஆம் நாள் ஓய்வு, 7ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு ஓய்வு. அதனால வாசித்தது தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். கடவுள் அழகையும் அனைத்தையும் நேர்த்தியாக அழகாக என்ன செய்யறாரு, படைக்கிறார். எல்லோரும் அதை பயன்படுத்தி வாழ வேண்டும் என்றுதான் செய்யறாரு, படைக்கிறார். அதான் நல்லதென காண்கின்றார். மண்ணுலகம் அதில் உள்ள யாரும் யாருக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தம். கடவுளுக்கு சொந்தம்னா யாருக்கு சொந்தம், நம்ம எல்லோருக்கும் சொந்தம். ஒரு சிலர் சுத்தி வளர்ச்சி அதை போட முடியாது, அது அழிப்பதற்கான உரிமை கிடையாது. கடவுள் சொல்றாரு, தொடக்க நூலை சொல்றாரு, மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். குறிப்பா தொடக்க நூல் 2:15 ரொம்ப முக்கியம். பண்படுத்தவும் பாதுகாக்கும். யூ ஆர் த கேர் டேக்கர்ஸ், யூ ஆர் த ஸ்டீவர்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை திருத்தந்தை பிரான்சிஸ் பயன்படுத்துறாரு. பண்படுத்தவும் பயன்படுத்தவும். இன்னொன்று இந்த ஓய்வெல்லாம் சொல்றாங்க எல்லாம், 7ஆம் நாள் ஓய்வு, குறிப்பா 7ஆம் ஆண்டு ஓய்வு. 7ஆம் ஆண்டு என்ன செய்யக்கூடாது, விவசாயம் செய்யக்கூடாது, மண்ணு மீண்டும் வளம் பெறுவதற்கு. சரியா? அதுபோல நிலத்துல விளைகிறது அப்படியே நிலத்துல போட்டு ஏழைகளுக்கும் சாதாரண பறவைகளுக்கும் அது உணவாக போனோம் 7ஆவது ஆண்டுல அப்படின்னு ஓய்வு ஆண்டு அறிவிக்கிறார். அதுபோல 49 கழிஞ்சு 50ஆவது ஆண்டு, அந்த ஆண்டுல என்ன செய்ய மாட்டாங்க, விவசாயம் செய்ய மாட்டாங்க, நிலம் மீட்சி, இயற்கை மீட்சி, மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது விவிலியத்துல நம்ம காணக்கூடியது. ஆனால் இன்றைய படைப்பின் இன்றைய நிலை என்ன? சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இயற்கை அழிந்திருக்கிறது, பாழ்பட்டு கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐயா நூலில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் போய் வாசிங்க. எஸ்ஐயா 24. நிலம் புலம்பி வாடுகிறது, மண்ணுலகம் தளர்ந்து வாடுகிறது, நொறுங்கி சிதறுகிறது, ஒரு குடிவெறியனை போல மண்ணுலகம் தள்ளாடுகிறது. அப்படியே இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அறிவுபூர்வமா இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பூமி எஸ்ஐயா 24 சொல்லப்பட்டிருப்பது போல பேரழிவுகளை சந்தித்து அச்சத்தில் இருக்கு. லூக்கா நற்செய்தியில வாசிக்கிறோம்,
21, 26 உலகுக்கு என்ன நேருமோ என்கிற அச்சம், அந்த அச்சத்தினால் பலர் மயக்கம் வருவார்கள். இது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பூமியில் ஏற்படக்கூடிய அழிவுகளை பார்க்கிற பொழுது இன்னும் ரோமியர் திருமுகத்தில் சொல்றாரு, படைப்பு அனைத்தும் பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது, இனி பயன்படாத நிலைக்கு உட்பட்டுள்ளது. எனவே இதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு அப்படிங்கிறத விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. பிரான்சிஸ் அசிசியார் என்ன சொல்றாரு? அதாவது பிரான்சிஸ் அசிசியாருடைய ஒரு அருமையான பாடல், புகழ் அனைத்தும் உமதே என் ஆண்டவரே. சரியா? அது கேண்டிக்கிள் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, படைப்பு பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2 கருத்துக்களை மிக அருமையாக சொல்றாரு. 2-3 கருத்துக்களை. ஒன்று, இந்த இயற்கை, தன்னுடைய வாழ்வை இயற்கை நமக்கு பகிர்ந்து தருகிறது. அந்த இயற்கை நம்முடைய சகோதரி, இந்த இயற்கை நம்முடைய தாய், இயற்கை நம்முடைய தாய். ஏனென்றால் அந்த இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் என்ன செய்து ஒரு தாயை போல தந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி நம்முடைய தாய், பூமி நம்முடைய சகோதரி, இயற்கை நம்முடைய தாய், இயற்கை நம்முடைய சகோதரி அப்படிங்கிற கருத்தை என்ன செய்யறாரு? முன்வைக்கிறார். 2வது, அந்த பாடல்ல சொல்லக்கூடியது சில உருவங்களாக சொல்றாரு. சூரியன் என்னுடைய சகோதரன், நிலவு என்னுடைய சகோதரி, காற்று என்னுடைய சகோதரர், தண்ணீர் என்னுடைய சகோதரர், நெருப்பு என்னுடைய சகோதரர், அதுபோல பறவைகள், விலங்குகள், மரங்கள், செடிகள் அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு. அப்போ உடன்பிறப்பாக நாம் இந்த பூமியையும் இயற்கை வளங்களையும் பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா என்ன நிச்சய மாட்டோம், நம்ம அதை காயப்படுத்த மாட்டோம், அதை அழிக்க மாட்டோம், அதை பேணி பாதுகாப்போம், அதை நேசிப்போம், அதோடு நம்ம நெருக்கமான ஆத்மீகமான உறவை என்ன செய்வோம், கொண்டிருப்போம். இதுதான் பிரான்சிஸ் அசிசியார் நமக்கு தரக்கூடிய மிக அடிப்படையான மிக ஆழமான சிந்தனை. சரியா? இப்போ இதை எல்லாத்தையும் யார் என்ன எடுத்துக்கொண்டு வரோம், இயற்கையோடு இணைந்து பயணித்து பேணி காக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. இது எல்லாத்தையுமே நமக்கு மிக தெளிவாக சொல்றது யாரு? பிரான்சிஸ் சொன்னதை இன்றைய கால சூழ்நிலையில் நமக்கு தெளிவாக சொல்றது யாருன்னா திருத்தந்தை பிரான்சிஸ். அவருடைய புத்தகம் அல்ல அவருடைய ஏடு புகழ் அனைத்தும் உமதே, லவ்தாத்தோ சி, பிரைஸ் பி டு யூ அப்படிங்கிற அந்த இதில் ஆன் கேர் ஃபார் அவர் காமன் ஹோம் அப்படின்னு தலைப்பில் சொல்றாரு. சரி, என்ன சொல்றாரு இந்த பிரான்சிஸ்? என்ன சொல்றாரு? முக்கியமாக அதை இன்ட்ரடக்ஷன் எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை சொல்றார். பூமி சுற்றுச்சூழல் பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. நாம் நினைக்கிறத விட, நாம் பார்க்கிறத விட இந்த பூமி வேகமாக, இயற்கை வேகமாக அழிக்கப்படுகிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணை திறந்து பாருங்க. இதுதான் முதல்ல அவர் தரக்கூடிய ஆள். அதிலே அவர் சொல்றாரு, பூமி வெப்பமாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காலநிலை மாற்றம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் போப் பிரான்சிஸ் சொல்றாருன்னா கிளைமேட் எமர்ஜென்சி, காலநிலை நெருக்கடி, காலநிலை அவசரம். அப்படின்னா நம்ம இப்போ உட்கார்ந்திருந்து யோசிச்சுட்டு மட்டும் இல்லை, உடனடியாக செயல்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கும், செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, பூமியின் அழுகுரலையும் ஏழைகளின் அழுகுரலையும் கேளுங்க. பூமி அழுது, ஓலமிட்டு அழுது, கண்ணீர் விட்டு அழுது. இயற்கை, மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய குமரி மாவட்டத்தை சுற்றி வாங்க, எத்தனை மலைகள் வெட்டப்பட்டு அப்படியே வேரறுக்கப்பட்டு கிடக்குது, எத்தனை நீர் ஆதாரங்கள் சிதைத்து சின்னபனமாகி குப்பை தொட்டியா கிடக்குது. இவை எல்லாம் நம்மை பார்த்து அழுகிறது, ஓலமிட்டு அழுகிறது. நல்ல சமாத்தின் ஓமையில பார்ப்போம்ல, அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனை போல இந்த இயற்கை நம்மை நோக்கி அபய குரல் எழுப்புகிறது அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, சொல்றார். இயற்கையும் அழுகிறது, இயற்கை அழுவதனால் அதனால் பாதிக்கப்படுகிற ஏழைகள் என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய உழுக்கிற வகையில, நம்முடைய மனசாட்சியை உழுக்கிற வகையில ஒரு கேள்வியை அந்த திருமுகத்தினுடைய முன்னுரையிலேயே திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார். இங்க இருக்கிறீங்க எல்லாம், எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் பேர பிள்ளைகள் இருக்கவங்க இருக்கிறீங்க, எல்லாம் பேர பிள்ளைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்க, எல்லாம் அடுத்த தலைமுறை என்ன கொடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட பூமியை கொடுக்க போறீங்க? வீடு கட்டு வைக்கிறீங்க, பணம் சேர்த்து வைக்கிறீங்க, ஆனால் சுத்தமான காற்று இல்லைன்னா, சுத்தமான தண்ணீர் இல்லைன்னா, இந்த பூமி வெப்பமாகி போயிட்டுன்னா இவர்கள் எப்படி வாழ போவார்கள்? எப்படிப்பட்ட உலகை கொடுக்க போகிறோம்? மாசடைந்த காற்றை கொண்ட, தண்ணி இல்லாத வறண்ட பூமியையா,
மரங்களையும் செடிகளையும் அழித்து விட்டு இந்த பூமியை அவர்களிடம் கொடுக்க போறீங்களா? இயற்கை வளங்களை எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு வீடையும் கட்டி பணத்தையும் வச்சு என்ன செய்ய போறாங்க? அதான் கேட்கிறேன். எதிர்கால தலைமுறையிடம் எப்படிப்பட்ட பூமியை, இயற்கை சூழலை கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு சொல்றாரு. சோ உடனடியாக செயல்பட வேண்டும், உடனடியாக செயல்பட வேண்டும். குறுகிய கால நீண்ட கால திட்டங்களை முன்வைத்து நீங்கள் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு தான் 2015 அழைப்பு கொடுத்தார். அதை மீண்டும் அவருடைய ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு செய்தியிலும் இதை இணைச்சி என்ன செய்யறாரு சொல்றாரு. ஓகே, இப்போ பூமிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிற, நான் இதை வேகமா போயிடுறேன். சரியா? மாசுகள் பெருகி வருது, தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வருது, பல்லுயிர் சூழல் அழிந்து வருகிறது, பூமி வெப்பமாக வருகிறது, காலநிலை நெருக்கடி அதிகரித்து வருகிறது, சமத்துவமின்மை இந்த பூமியிலே இன்னும் அதிகரித்து வருகிறது அப்படின்ட்டு இந்த உலகத்து சூழ்நிலையை அவருடைய முதல் முன்னுரையை பற்றி சொன்னேன். அவருடைய முதல் பகுதியில் அழகா சொல்றார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டதுதான். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்ன சொல்லுகிறார், விவிலியம் என்ன சொல்லுகிறது, விவிலியத்திலையும் திருத்தந்தையர்களும் என்ன சொல்றாங்க, அது மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. நான் ஏற்கனவே விவிலியத்தில் உங்களுக்கு சொன்னேன், படைப்பு அதிகாரம் செலுத்தி அடக்கி ஆளல்ல, இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த பூமியை பேணி பாதுகாக்க வேண்டியவர்கள். இறைவன் நமக்கு தரக்கூடிய செய்தி, விவிலியம் தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யறாரு, வலியுறுத்துறார். பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இதை 2வது பதியில சொல்றார். 3வது பதியில பாத்தீங்கன்னா, பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, நிறைய விஷயங்களை சொல்றாரு. குறிப்பா தேவைக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யறோம், நுகர்வுறோம். இப்ப நம்ம சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நம்ம வீடு கட்டுறோம், வீட்டில் எத்தனை பேர் இருப்போம்? இப்ப பாத்தீங்கன்னா 4 பேர் தான். ஆனால் வீடை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது, எத்தனை லோன் போட்டாவது, அங்கே இருக்கிற பாறையை உடைச்சி, மலையை உடைச்சி, அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி இங்கே என்ன செய்கிறோம், பெரிய வீடை கட்டி வைக்கிறோம். வருஷத்தில் ஒரு நாள் கூட மேல் மாடிக்கு நிறைய பேர் போகிறதில்ல. வீடு சந்திக்க போகும்போது பார்க்குறோம், ஃபாதர் அங்கே நாங்கள் இன்னும் போகல, அழுக்காக இருக்கோம், நீங்கள் பார்த்து போங்க, உள்ளே போனால் தெரியும் அவ்வளோ வலியமாக இருக்கு. எதுக்காக இப்படி கட்டி வைக்கிறோம்? இயற்கையை நம்ம அதிகமாக நுகர்கிறோம். அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, டீச்சர்ஸை பற்றி சொன்னாங்க. சத்தம் யாரும் கோவப்பட்டுறாதுங்க. ஒரு டீச்சருக்கு தேவைன்னா 100 சாரி தேவை. ஆனால் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, என்கிட்ட 300 சாரி இருக்கு, 350 சாரி இருக்கு. அப்போ எல்லாம் எங்க இருந்து தான் வருது? இயற்கையிலிருந்து வருது. சரியா? அப்போ ஃபாதர் கூட சொன்னாங்க, நமக்கு இந்த வாகனங்கள் பயன்படுத்துவதை பற்றி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக என்ன செய்யறோம், நுகர்கிறோம், பயன்படுத்துறோம். ஆடம்பரம், பகட்டு, பேராசை, சரியா, இதெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்புறம் அதான் அறமற்ற நுகர்வு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதீத தொழில்நுட்பம், எல்லாத்துக்கு எடுத்தாலும் என்ன தொழில்நுட்பம். சரியா? இப்ப நமக்கு நடந்து போகக்கூடிய தூரம் தான், அதுலயும் பைக்கில் போனோம். சரி, சைக்கிள்ல போகலாம். இப்போ சைக்கிள்ல யாராவது போனாங்கன்னா, நான் இந்த ஃபின்லாண்டில் நெதர்லாந்துக்கு போயிருக்கிறேன். அங்க இருக்கிறதே இருக்கிற மக்களை விட அதிகமாக என்ன இருக்குன்னா சைக்கிள் இருக்கு. நான் ஃபின்லாண்டை பற்றி சொன்னாங்க. ஸ்கூலுக்கு அங்கே ஸ்கூல் பஸ் எல்லாம் இருக்காது. சரியா? பெரும்பாலும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள ஸ்கூலுக்கு தான் என்ன செய்வாங்க, போவாங்க. சைக்கிளில் தான் போவாங்க. 7 வயதில் தான் பள்ளிக்கு போவாங்க. ஏன்னா 7 வயசுல தான் அவன் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு திறன் என்ன செய்வான், பெறுவான். அங்கே கொண்டும் விட மாட்டாங்க யாரும். ஏன்னா சிறு பருவத்திலேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு தங்களை என்ன செய்யறாங்க, பழக்கப்படுத்திக்கிறாங்க. ஓகே, ஸோ அறமற்ற நுகர்வு, அதீத தொழில்நுட்பம், பேராசை, ஆடம்பரம், பகட்டு, இதெல்லாம் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த 3வது பதிவில் என்ன செய்யறாரு சொல்றாரு. குறிப்பா இன்னொன்னு சொல்றாரு, லாப வெறி. இன்னைக்கு முதலாளித்துவம், எதை வித்தா லாபம். மரத்தை பார்த்தா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அந்த மரம் எவ்வளவு இயற்கை சூழலுக்கு காரணமா இருக்குது. இவனை பார்ப்பான், இந்த மரம் இது தியாக்க மரம், இது எத்தனை டாலர் போகும், எவ்வளவு லட்சம் கிடைக்கும், அப்படிதான் என்னையும் பார்க்கறான். இந்த மாதிரி பார்வை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஓகே, அப்புறம் சரி, இதை விட்டுறேன். சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தீர்வு உலகளாவிய தீர்வுகள் வேண்டும். அப்பதான் உண்மையான ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாரையும் உள்ளடக்கிய தீர்வு என்ன செய்யணும், வரணும். குறிப்பா நமக்குன்னு அவர் சொல்றது இந்த 4 காரியம், 4-5 காரியம். சரியா? சுற்றுச்சூழல்
மனமாற்றம் அப்படின்னு சொல்லலாம், எக்காலஜிக்கல் கன்வர்ஷன். சரியா, மனமாற்றத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ அந்த இயற்கையை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய, அதான் முதல்ல சொன்னேன் நான், இந்த பார்வை மாற்றம் பற்றி சொன்னேன். மனநிலை சிந்தனை சார்ந்த மாற்றம் வேண்டும். சுற்றுச்சூழலை இயற்கையை இறைவன் எல்லோருக்குமாக தந்திருக்கின்றார். தேவைக்கு மட்டுமே நான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த இயற்கையை அழிக்கக்கூடாது, இந்த இயற்கைக்கு சேதம் விளைவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. சரியா, வாழ்வு மாற்றம் தேவைப்படுகிறது. இப்போ நம்முடைய கோயில் எல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ சுற்றி வந்தீங்கன்னா மனிதர்கள் யாரும் பயணிக்க முடியாது. என்னது, எங்கே பார்த்தாலும் ஒலிபெருக்கி. சிலர் கோபம் வரலாம். இந்த ஒலிபெருக்கி, ஒலி மாசு, அதுபோல் காற்று மாசு எங்கேருந்து ஏற்படுத்துகிறோம், நாம தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் மாற்றி எது தேவையோ அப்படிங்கிற ஒரு வாழ்வு மாற்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை நம்ம எல்லோருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற கருத்தை என்ன செய்கிறாரு, முன்வைக்கிற. சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி சொல்கிறாரு. இறைவனோடும் மனிதர்களோடும் இயற்கையோடு நெருங்கிய பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய கொண்டாட்டங்கள் மாறணும். இயற்கையை நேசிக்கிற மனநிலையை உருவாக்கக்கூடியதான் நம்முடைய வழிபாடுகள் மாறணும். ஆடம்பரங்களை தவிர்த்து மாறணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. இயற்கையை நேசிப்பது என்பது இயேசுவை சந்திப்பது, இயேசுவை சந்திப்பது என்பது இயற்கையை சந்திப்பது. அதான் அவர் கடைசியா அந்த திருமுகத்தில் சொல்றாரு திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே இந்த பூமியை இயேசுவாக, இயேசுடைய பிரசன்னமாக, இயற்கையை இயேசுவாக, இயேசுடைய பிரசன்னமாக பார்க்கிற பார்வை வேண்டும் அப்படின்னு செய்றாரு சொல்றாரு. சரியா, ஓகே. இப்போ இதை நான் விரிவாக விளக்கல, ஒரு தகவலுக்காக மட்டும் சொல்றேன். அண்மையில நம்ம திருச்சபை ஒருங்கிணைந்த குடும்ப சூழலியல் அப்படிங்கிற ஒரு ஏடு வெளியிட்டு இருக்கிறாங்க. சரியா, குடும்பங்களிலிருந்து சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் வளரணும் அப்படிங்கிற கருத்தை என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் பூமியின் அழுகுறலுக்கு குடும்பங்கள் செவிமடுக்கணும்னு சொல்றாரு. ஏழைகள் மற்றும் விளிம்பிலை மக்களுடைய அழுகுறலுக்கு செவிமடுக்கணும்னு சொல்றாரு. அதுபோல் சூழலியல் பொருளாதாரத்தை நமதாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தலைப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சூழலோடு இணைந்த எளிய வாழ்வுக்கு நாம் மீண்டும் திரும்பணும் அப்படின்னு அந்த ஏடு சொல்லுது. அப்புறம் ஒருங்கிணைந்த சூழலியல் பார்வை மற்றும் கல்வி இன்றைக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லுது. அதுபோல குடும்பத்தில் சூழலியல் ஆன்மீகம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். சூழலை நேசிக்கிற மனநிலை குடும்பத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. இறுதியா சமூக வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் குடும்பங்கள் ஈடுபட வேண்டும். தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்கிற நிலையை கடந்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கடைசியா இந்த அமர்வுல வேகமா அன்பியங்களுக்காக ஒரு 12 காரியங்கள் வேகமா சொல்றேன். நீங்க குறிச்சிட்டு நீங்க யோசித்தா போதும். சரியா, உங்க அன்பியத்துல போய் நீங்க உட்கார்ந்து இது ஒரு ஹோம்ஒர்க் அன்பியத்தில் டிஸ்கஸ் பண்றதுக்காக. சரியா, மேபி அடித்தளத்தில் கூட அவங்க இது சார்ந்து செய்யலாம், அவங்களுக்கு கருத்துரை அல்லது உரை தரலான்னு நினைக்கிறேன். ஒன்று தெரியுதா, நான் ஒயிட்ல போட்டிருக்கிறேன், பின்னாடி இருக்கவங்களே தெரியுதான்னு தெரியல. ஒன்று மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு. அதாவது நாம இந்த பூமியை காக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இயற்கை சூழலை காக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிலத்தடி நீரை பேணி பாதுகாக்கணும், மழை நீரை சேகரிக்கணும். இப்ப நீங்க மழை பெய்யுது இல்லையா, ஆனா இந்த மழை தண்ணி நம்ம நிலத்துல தங்குதா? இல்ல. குறிப்பா நம்முடைய ஆலய வளாகத்துல தங்குறதே இல்லை, தங்கக்கூடாதுன்னே நம்ம தீர்மானிச்சு வச்சிருக்கிறோம். அவ்வளோத்தையும் செய்யறோம், கடவுள் உனக்கு வளமாக இருக்கட்டும் அப்படின்னு மழையை தர்றாரு, நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறோம், வெளியே விடுறோம். சரியா, ஆனால் இந்த பூமியை காக்கணும்னா, இயற்கையை காக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது கடவுள் தந்த நீரை நம்முடைய நிலத்திலேயே தேங்க வைக்கிறது, மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் அதிகரிப்பு. இரண்டாவது, ஆலயத்தை சுற்றி மரங்கள், வீடுகளை சுற்றி மரங்கள், அன்பியங்களை சுற்றி மரங்கள், அதுவும் அயல் மரங்கள் அல்ல, இயல் மரங்கள். இந்த தட்பவெப்பநிலைக்கு உரித்தான மரங்களை நடுங்க. அதுக்குன்னு சொல்லி காற்றாடி மரத்தையும் அதுபோல வாதுமை மரத்தையும் கொண்டு என்ன செய்யாதுங்க, நட்டு வைக்காங்க. இவன் ரப்பர் மரத்தை கூட என்ன செய்யாதுங்க, அது வேணா கொஞ்சம் தேவைக்கு வெளியில் வச்சுக்கிடுங்க, வீட்டுக்கிட்ட வைக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது, நம்முடைய ஆலயம், நம்முடைய இல்லங்களில் தோட்டங்கள் அமைப்பது. சின்ன பருவத்திலிருந்தே தோட்டங்கள் அமைக்கக்கூடிய பண்பை பிள்ளைகள்கிட்ட ஊட்டி வளருங்க. செடி நட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், செடி நடுகிற பொழுது நம்ம மண்ணோட தொடர்பு கொள்கிறோம். மண்ணோட தொடர்பு கொள்ள நம்ம அங்கேருந்து தான் வந்தோம், அங்கே தான் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். எனவே இந்த மண்ணோட தொடர்பு நமக்கு எப்போது என்ன செய்யணும்,
தேவை. ஏன்னா இன்னைக்கு காங்கிரீட் பில்டிங்கில் மாடியிலே வாழ்ந்து நிறைய பேர் பழகிட்டாங்க. ஆனால் மண்ணோடு தொடர்பு வேணும். மலர் தோட்டம், காய்கறி தோட்டம், மூலிகை தோட்டம் போன்றவற்றை இல்லங்களிலும் ஆலய வளாகங்களிலும் உருவாக்குவதற்கு முயற்சி எடுப்போம். அப்புறம் ஒலி, ஒளி, காற்று மாசு. ப்ளீஸ் உங்க அன்பியத்திலெல்லாம் ஒரு தீர்மானம் போடுங்க. ஒலி மாசு இருக்கு பார்த்தீங்களா? பெரிய ஹார்ன் வச்சிருக்கீங்க எல்லாம், திருநாள் அப்படின்னு சொல்லி 2 கிலோமீட்டருக்கு நீங்க ஹார்ன் வைக்கிறீங்க எல்லாம். இதனால யாருக்கு என்ன பயன்? யாருக்கு என்ன பயன்? அம்மாக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பாதிப்பு, பிறந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு, படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதிப்பு, மூத்தோருக்கு முதியோருக்கு பாதிப்பு, நோயாளிகளுக்கு பாதிப்பு. நம்ம நினைக்கிறோம் இட்ஸ் a silent killer, அமைதியா நம்ம கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம கோயிலில் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நான் எங்க கோயிலே அனுபவிச்சிருக்கிறேன். அவர் இதை எதன் செய்வார், டான் அடிப்பார். நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னா, அங்கே ஓடி வந்து இங்க ஒன்று அடிக்கும். எதை அஃபெக்ட் பண்ணுது? உங்களுடைய ஹார்ட் பீட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஹார்ட் பீட் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் பிரச்சனை வருது. பிளட் ப்ரெஷர் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னால் நம்முடைய உடலுக்கு என்ன செய்யுது? நிறைய பாதிப்பு இருக்குது. இந்த ஒலி மாசு என்பது காற்று மாசுக்கு அடுத்தபடி உலகத்தை பாதிக்கக்கூடிய. பட் ஆன்மீகத்தின் போரில் நம்ம என்ன செய்கிறோம். ஸோ யோசிங்க. அப்புறம் நெகிழி இல்லாத வளமாக, ஏன்னா இன்னைக்கு நிறைய மாசுக்கு காரணம் நெகிழி. அதிலும் குறிப்பாக ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய நெகிழி, மறுசுழற்சி செய்ய முடியாத நெகிழி. இப்போ நம்ம நெகிழியை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இப்போ நம்ம எந்த திருமண இல்லத்துக்கு போனாலும் சரி, 2 பாட்டில் அவங்க தருவாங்க, நம்ம 2 பாட்டில் திருடிட்டு வருவோம். மொத்தம் 4 பாட்டில் தண்ணி. அப்புறம் குடிச்சிட்டு என்ன செய்கிறோம்? அப்படி ஒரு ஸ்டைலா சரியா வீசி எறிகிறோம். அது என்ன நடக்குது? அந்த என்ன செய்யுது? சிலது மண்ணுக்குள்ள போகுது. மேக்சிமம் இந்த பாட்டில் எல்லாம் என்ன செய்யுதுன்னா ஓடையில போகுது. மழை நேரத்தில் இழுத்து கொண்டு குளித்துற ஆற்றுல போகுது. ஆறு அடிச்சு கொண்டு எங்கே கொண்டு போகுது? அரபிக்கடலில் கொண்டு போகுது. அது பல இடங்களுக்கு போகுது. உடையுது உடையுது உடையுது. அது மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுது. அதை யார் திங்கிறா? மீன் திங்குது. அந்த மீன் யார் திங்கிறா? நாம திங்கிறோம். அந்த பிளாஸ்டிக் மீண்டும் எங்கே வருது? உணவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்தில் விதவிதமான புற்றுநோய்கள் வருது. அதுக்கு ஒரு காரணம் இப்படி வரக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னுடைய சொல்லப்போனால் நம்முடைய உடம்பே இன்னைக்கு இந்த குப்பைகளால் என்ன செய்யிட்டு இருக்குது? மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? குறைக்கலாம். அதுபோல் நம்முடைய குடும்பத்திலும் திடக்கழிவு மேலாண்மை, கழிவை பிரித்து ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது. அதுபோல் இன்னொரு முக்கியமான கருத்து, வழிபாடுகள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்களை மிக எளிமையாக கொண்டாடுவது. ஒரு 10 வருஷத்துக்கு ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆடம்பரமாக கொண்டாடுவது சமூக துரோகம், சமூக விரோதம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இயற்கையை பேணி காக்கணும்னா நம்ம வழிபாடுகளை, வாழ்க்கையை எளிமையாக்க வேண்டும். வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் மூலம் இந்த சுற்றுச்சூழலை பேண வேண்டும், இயற்கையோடு உறவு கொள்ள வேண்டும்ங்கிற கருத்தை என்ன செய்வோம்? முன்வைப்போம். அப்புறம் இயற்கையை பேணி காக்க அனைத்து நிலையிற்கும் பங்களவில் திட்டமிட்ட பயிற்சிகளை என்ன செய்வோம்? கொடுப்போம். குழந்தைகளுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு பயிற்சிகளை என்ன செய்வோம்? கொடுப்போம். அன்பியங்களில் பயிற்சிகள் நடத்துவோம். அதுபோல் உங்கள் பங்கு எல்கைக்கு உட்பட்ட இயற்கை வளங்கள், ஆறுகள், மலைகள், ஓடைகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஒன்று ஆய்வுக்கு உட்படுத்தி எந்த நிலையில் இருக்குது, அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வையாவது நம்முடைய அன்பியங்களை என்ன செய்யட்டும், மேற்கொள்ளட்டும். அதுபோல் இயற்கை உணவு முறைகளுக்கு மாறுவதற்கான முயற்சியை நம்ம என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். கடைசியாக சூரிய ஒளி மின்சாரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? மாறலாம். சரியா? படிப்படியாக செய்யலாம், மாறல. இதை பற்றி விவாதிங்க. நான் கருத்து தான் சொல்லியிருக்கிறேன். அன்பியங்களில், வட்டார அன்பிய அமைப்புகளில், மறை மாவட்டத்தில் யோசித்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னுடைய பங்குகளை மீண்டும் பசுமை பங்குகளாக மாற்றுவதற்கு பிரான்சிஸ் அசிசியார் வழிகாட்டுகிறார். அந்த அடிப்படையில் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? முயற்சி எடுப்போம். எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம டாபிக்கை சொல்லி. ஓகே, ஒரு சின்ன பிரேக். தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்க சுற்றுச்சூழலையும் நான் கவனிக்கணும்ல. அதனால ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விடுறோம். பிறகு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அடுத்த டாப்பிக்கை வேகமாக சொல்லி முடிச்சிருவேன். சரியா? ஓகே. ஸோ 10 மினிட்ஸ், எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ். இப்போ 20 ஆகுது. 35க்கு நம்ம ஆரம்பிப்போம்.
பார்த்துட்டோம். ஏழைகளில் இறைவனை கண்ட அசிசியார். இப்போ இந்த தலைப்பில் நான் வந்து ஒரு 20 நிமிடம் தான், சரியா, அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். 1 மணிக்கு சரியா நிறைவு செய்திருவேன், சரியா. அதனால இந்த 20 நிமிடங்களும் உங்க காதுகளை கூர்மையாக்கிக்கிடுங்க, உங்க கைகளை குறிப்பெடுக்க ஆரம்பிச்சுங்க, சரியா. கேள்விகள் இருந்தா மனசுல வச்சுக்குங்க. ஓகே, சரி. ஏழைகளில் இறைவனை கண்ட அசிசியா. ஒரு சின்ன கதைன்னா எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. ஓகே. ஒரு குளம், அதாவது ஒரு ஊர்ல ஒரு கிராமம், அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு குளம். அந்த கிராமத்தினுடைய நீர் ஆதாரம் குடிப்பதற்கும் சரி, சமைப்பதற்கும் சரி, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாமே ஒரு வாட்டர் ரிசோர்ஸ், லைஃப் ரிசோர்ஸ் அப்படின்னா அந்த குளம் தான். இப்போ அந்த குளத்திலிருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க, அந்த குளத்திலிருந்து தான் குளிக்கிறாங்க. அந்த குளமே அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து இருக்கு. இப்போ குளோபல் வார்மிங், பூமி வெப்பமாகிறது. இதனால கோடை காலம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வெப்பம் அதிகரிக்கிறது, தண்ணி ஆவியாய் போயிட்டே இருக்குது, குளத்தினுடைய நீர்மட்டம் குறைகிறது. இப்படியே போனா குளம் வற்றி போகும். அப்ப என்ன பண்றது? ஊர் கூடுச்சு, பிரதானிகள் செய்வாங்க, கூடினாங்க, கூடி பேசினாங்க, 1 மணி நேரம் பேசினாங்க. குளம் ஏன் வற்றுகிறது, குளம் ஏன் தண்ணி குறைந்து போகிறது, என்னெல்லாமோ பேசினாங்க. யாராலையும் காரணத்தை என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. ஆனா ஒரு தீர்வை முன் வச்சாங்க. இந்த குளம் வற்றுறதுக்கு காரணம், தண்ணி குறையிறதுக்கு காரணம் நம்ம ஊர் பெண்கள். இவங்க 2 குடம் 3 குடம் 4 குடம் தண்ணியை கொண்டு என்ன செய்யறாங்க, கோரி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நாளையிலிருந்து நம்ம ஊர் பெண்கள் இந்த குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, வீட்டு தேவைக்கு வெளியூருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க சட்டம் போட்டாச்சு. அது மோடி சட்டம். அப்படியே என்ன செய்யுது, நடைமுறைக்கு வந்து பெண்கள் தண்ணீர் எடுப்பதை குறைச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 1 வாரம் கழியும் போது தண்ணி என்ன செய்துட்டு இருக்குது, குறைஞ்சிட்டு. மீண்டும் ஊர் கூட்டம் கூடி பேசினாங்க. நம்ம ஊர் பெண்கள் தண்ணி எடுக்கிறத குறைச்ச பிறகும் என்ன செய்யல, தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யலாம், அடுத்த சட்டம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து இங்கே வந்து செய்யுது, தண்ணி குடிச்சு, ஆடு மாடெல்லாம். ஸோ லெட் அஸ் ஸ்டாப். இப்போ பெண்களை சொல்லி சரி பண்ணிடலாம். ஆடு மாடுகளை வரவிடாமல் செய்யணும்னா அப்போ ஒரு ஃபென்ஸ் போடணும், ஊர் பணம், சரியா. எல்லாருக்கும் வரியை போடு, குளத்தை சுற்றி சோறு கட்டினாங்க. 1 வாரம் கழித்து பார்த்த பிறகு மீண்டும் தண்ணி வற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன யோசித்தாங்கன்னா, கூடி யோசித்தாங்க, வானத்தில் பறக்கிற பறவையெல்லாம் வந்து என்ன செய்யுது, தண்ணியை குடிச்சிட்டு போகுது. ஸோ அதுகளை தடுக்கணும். அப்போ ஒரு பெரிய வலையை போடுவோம், ஊர் பைசா தானே, வரியை போடுவோம், வலையை போடுவோம். வலையை போட்டுட்டாங்க. இன்னும் 1 வாரம் கழிச்சு தண்ணி வற்றிக்கிட்டு இருக்குது, கூடுனாங்க. காரணம் என்னன்னா, இந்த குளத்துக்குள்ளே கிடக்கக்கூடிய மாக்காய், தவளை, மீன் எல்லாம் தண்ணியை குடிக்குது, அதான் காரணம். ஸோ எல்லாத்தையும் என்ன செய்வோம், பிடிச்சி அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் விட்டுட்டாங்க. அடுத்து மீண்டும் தண்ணி என்ன செய்யிட்டு இருக்குது, குறைஞ்சிட்டு இருக்குது. காரணம் என்ன, நம்ம குளத்துக்குள்ளே இருக்கிற அல்லியும் ஆம்பலும் நிறைய தண்ணியை குடிக்குது. அப்போ அதையும் என்ன செய்வோம், எடுத்து வெளியே போட்டுருவோம். நண்பர்களே, கடைசியில் என்ன ஆகிருக்கும், அந்த குளம். இதுதான் இன்றைக்கு நம்ம பல சமூக பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, காரணம் என்ன, என்ன தீர்வு அப்படிங்கிறத சரியா கணிக்கிறது இல்லை. விஷயத்துக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் நேரடியா அசிசியாருக்கு வந்துடுறேன், சரியா. வறுமையை பற்றி கொஞ்சம் பேசணும்னு வச்சு அதுக்குள்ள டைம் இல்லாதனால நேரடியா அசிசியாருக்கு வந்துடுறேன். ஓகே, ஓகே. ஸோ நான் முதல்ல அமர்வில் தொடங்கும் போதே சொன்னேன், அசிசியார் இயேசுனுடைய மனநிலை, இயேசுனுடைய பார்வை, இயேசுனுடைய பணி அனுபவம், அதை அப்படியே உள்வாங்கியிருந்தார். அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் தொடங்கும் போதும் முடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வு வந்து ஏழைகள் சார்பானதாக இருக்கு. ஏழைகள் சார்பு. அவருடைய ஓமைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா தெரியும். ஸோ 7 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, அசிசியாருடைய வாழ்வு எளிமையான வாழ்வு. அது காரணம் இயேசு. இயேசு எங்கே பிறக்கிறாரு, மாட்டுத்தழுவில் பிறக்கிறாரு. இயேசு வந்து நாடோடியா என்ன செய்கிறாரு, வாழ்கிறாரு.
முதல்ல சொன்னேன், தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு. இயேசு வந்து எதையுமே என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. அந்தண்ட தேவைக்கு அண்டண்டைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். எதை பற்றியும் பெரிய அலட்டிக்கிடல, கவலை இல்லை, நம்பிக்கையுடன் செய்கிறாரு வாழ்வு. இதுதான் நம்ம பிரான்சிஸுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். ஒரு எளிமை, சாதாரண எளிமை அல்ல, எதையுமே எக்ஸ்ட்ரா அவர் என்ன செய்யல, வைக்கல. இயேசு என்ன சொன்னாரோ, நீ பணிக்கு போகும்போது ஒரு அது அடிஷ்னலாக ஆடை எடுக்காண்டாம், அடிஷ்னலாக பொருட்களை என்ன செய்யாண்டாம், கொண்டு போவாண்டாம். அதை அப்படியே பின்பற்றி மிக எளிமையான ஒரு வாழ்வு. அவருடைய மனநிலை வந்து ரொம்ப எளிமையானது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு இந்த தத்துவத்தை மிக ஆழமாக உள்வாங்கி இருந்தார். இது அவருடைய முதல் ஏழைகள் சார்புக்கான முதல் படி, முதல் நிலை அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ரெண்டாவது அசிசியார் இயேசு சொல்றார், செல்வத்தால் வாழ்வு வந்து விடாது. பணம், பண ஆசை, பணவெறி, அதுதான் அவருடைய முதல் இளமை லைஃப், அவருடைய தந்தையினுடைய லைஃப். பணம் சேர்ப்பது தான் வாழ்க்கை. ஆனால் இயேசுனுடைய அந்த அறிவற்ற செல்வன் ஓமை உங்களுக்கு தெரியும். அவருக்கு நிறைய விளைச்சல் வருது, நிறைய விளைச்சல் வருது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அவன் என்ன சொல்றான், இந்த களஞ்சியங்கள்லாம் இடித்து விட்டு நான் கட்டுவேன். அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் சேர்த்து வச்சுட்டு மனமே மகிழ்ச்சிகள் உண்டு குடித்து களி கூறு, இனி உழைக்காண்டா, இனி கஷ்டப்படாண்டா, ஜாலியா வாழ்க்கையை ஓட்டு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு இயேசு சொல்றாரு, இந்த ஓமையில சொல்றாரு, இந்த இரவே உன்னுடைய உயிர் போக போகிறது, நீ சேர்த்து வச்ச செல்வம் யாருக்கு பயன்பட போகிறது. ஸோ செல்வத்தால் மட்டும் வாழ்வு வந்து விடாது, பணத்தினால் மட்டும் வாழ்வு வந்து விடாது. பணம் வேண்டாம், செல்வம் வேண்டாங்கிற கருத்தல்ல, அது மட்டுமே வாழ்வுடைய இலக்கு என்பதை இயேசு இங்க வந்து இல்லைங்கிறார். அதைத்தான் பிரான்சிஸ் அசிசியார் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் எதையுமே சேர்த்து வைக்கல. அவருடைய லிட்டில் பிரதர்ஸ் சபையில இந்த பிரச்சனை இருந்து நமக்கு சேர்த்து வைக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா இவரு இல்லை, செல்வத்தினால் வாழ்வு வந்து விடாது அப்படிங்கிறத மிக ஆழமான ஒரு தத்துவமாக என்ன செய்யறாரு, சொல்றார். மூணாவது, செல்வத்தை, ஆடம்பரத்தை துறந்த வாழ்க்கை. இப்போ அதுக்கும் இயேசுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவிட்ட வாரான். நான் நிலை வாழ்வு பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கேட்குறான். இயேசு முதல்ல சொல்றாரு, சட்டங்களை எல்லாம் கடைபிடி அப்படின்னு சொல்றாரு. அவன் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் இயேசு அவனை பரிவோடு நோக்குகிறார். ரொம்ப முக்கியமான இது, இயேசு பரிவோடு அவனை பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு என்னை வந்து பின்சல். இப்போ பிரான்சிஸ் அசிசியார் செல்வத்தை முழுமையாக துறந்துட்டு, கடைசியில் நம்ம பார்த்தோம், அவருடைய கடைசியா தந்தை கொடுத்த ஆடையை என்ன செய்யறாரு, கழட்டி கொடுத்துட்டு வெறுமையான உள்ளத்தோடு, தாழ்மையான உள்ளத்தோடு அவர் வாரதை பார்க்கிறோம். அது இயேசுவிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார். சரியா, இயேசு தம்மையே வெறுமையாக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள் மீது பரிவு, இரக்கம். ஸோ இயேசுவை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம். நான் வந்து 3 நிகழ்ச்சிகளை மட்டும் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரேன். பெத்சதா அப்படிங்கிற குளம், அந்த குளக்கரையில் வந்து நிறைய பேர் செய்வாங்க, நோயாளிகள், நீண்ட கால நோயுற்றவர்கள் காத்து கிடப்பாங்க. அவங்க நம்பிக்கை என்னன்னா, திடீர்னு வந்து வானதூதர் குளத்தை கலக்குவார். அந்த நேரத்தில் முதல்ல யார் உள்ள போறாங்களோ அவங்களுடைய நோய் குணமாகும். இப்போ இங்கே ஒருத்தன் 38 வருஷம் இயேசுவிட்ட அவன் கேட்கல, இயேசுவே எனக்கு குணம் தாருன்னு கேட்கல. ஆனால் இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியாது சொல்ல போறான். ஆனால் இயேசு அந்த இடத்துல போறாரு. 38 வருஷம் ஒருத்தன் இப்படி நோயுற்று கவனிக்கப்படாமல் யாரும் அவனுக்கு உதவி செய்யல கிடக்கிறான் அப்படிங்கிறத அறிகிறாரு. அவன்கிட்ட போய் செய்யறாரு, நலமாக விரும்புகிறாயா கேட்கறாரு, விஷயத்தை கேட்கிறாரு, நலமாக விரும்புகிறாயான்னு சொல்லி நலம் கொடுக்கிறார். இயேசுகிட்ட இருக்கிற இந்த பரிவு, இரக்கம், கருணை, கம்பேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டு கொண்டு வராங்க, எல்லாரும் இழுத்துட்டு வராங்க, தரதரன்னு இழுத்துட்டு வராங்க. இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க, இவள் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிபட்டவள். இயேசு எதையுமே கண்டுக்கிடாதது போல என்ன செய்யறாரு, உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நெருக்கடி கொடுக்குறாங்க, இவளை கல்லால இருந்து கொல்லணும் அப்படின்னு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க.
ஏசன் சொல்றாரு? முதல்ல அந்த பெண் மீது பரிவு இரக்கம். சரியா? அந்த பெண் மீது பரிவு இரக்கம். அவள் ஏழை, சொல்ல போனாள், கைவிடப்பட்டவள், துரத்தப்பட்டவள், பாதிக்கப்பட்டவள். எனவேதான் என்ன செய்யறாரு? உங்கள் மீது குற்றமில்லாதவர்கள் இந்த பெண் மீது கல்லறியட்டும். எல்லாரும் என்ன செய்யறாங்க? போயிடுறாங்க. இயேசு பிறகு பரிவோடு அந்த பெண்ணை பார்க்கிறார். மகளே, இனி பாவம் செய்யாது. சரியா? அந்த கருணை இரக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பங்களை பிற்கிறது. சரி, ஒரு நாள் ரொம்ப நீண்ட நேரம் போதிச்சுட்டே இருக்கிறாரு, பசியாகிறாங்க. அப்போ வீட்டுக்கு அனுப்புனா அவர்கள் சோர்ந்து போகலாம், வீழ்ந்து விடலாம். அப்போ சீடர்கள் என்ன சொல்றாங்க? அனுப்பிடுவோம், இவங்களை அனுப்பிடுவோம், இவங்களை வச்சுட்டு இருந்தா நமக்கு கஷ்டம், அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இயேசுன்னு சொல்ல, நீங்களே இவர்களுக்கு உணவு விடுங்கள்னு. அவங்க ஒரு சின்ன வட்டத்தில் யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு இத்தனை பேருக்கு எங்க உணவு வாங்குறது அப்படின்ட்டு. அப்பதான் இயேசு கேட்கிறாரு, யார்கிட்டயாவது உணவு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ ஒரு சிறுவனிடம், அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா சிறுவனை தான் தேர்வு செய்கிறாங்க. 5 அப்பங்கள் 2 மீன்கள். அதை என்ன செய்யறாரு? கொண்டு வர சொல்றாரு, பொதுவில் வைக்கிறாரு. மிக முக்கியமாக சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, நிறைய பேர்கிட்ட உணவு இருந்துச்சு, எல்லாம் கெட்டி மறைச்சு வச்சிருந்தாங்க. சரியா? இயேசு அது ஒரு சிறுவன் கொண்டு வரான். அப்போ இருந்தவங்க எல்லாம் செய்யறாங்க, கொண்டு வராங்க, பகிரப்படுகிறது. இப்போ தேவைக்கு அதிகமாகிறது. சரி, இதுதான் பெரிய மாற்றம், பெரிய புதுமை, பரிவின் இரக்கத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை நம்ம பார்க்குறோம். இதே நிலை தான் இந்த கருத்துக்களை பிரான்சிஸ் அசிசியார் அப்படி என்ன செய்யறாரு? உள்வாங்கிக்கிறார். அதனால 5வது பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் அசிசியாரை ரொம்ப கவர்ந்த இயேசுடைய உவமை என்ன சொல்றாருன்னா, இந்த பொது தீர்வை உவமை. சரியா? உங்களுக்கு தெரியும், நான் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வலது பக்கம், இடது பக்கம். சரியா? வலது பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? நான் பசிவிட்டு இருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினீர்கள், சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்ட்டு பட்டியல் போடுறாரு. இங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே? அப்போ சின்ன சிறுவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இதுதான் பிரான்சிஸ் அசிசியாரை ரொம்ப ஆழமாக தொட்ட ஒரு உவமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனிலும், துன்புறக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஏழை மனிதரிலே, விளிம்பு நிலை மனிதரிலே கடவுளை காண வேண்டும், கடவுள் அங்குதான் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை என்ன செய்கிறார்? அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். 6வது, இந்த பாதங்களை கழுவுகிற நிகழ்ச்சி. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரான்சிஸ் அசிசியார் எப்படி புரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நான் இப்போ என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன். இப்போ நம்ம புனித வியாழன் பாதங்களை கழுவுறோம், அப்படிதானா? எதுக்காக பாதங்களை கழுவுறோம்? இயேசு எதற்காக பாதங்களை கழுவினார்? பாதம் கழுவுற நிகழ்ச்சி வழியாக இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்ன செய்தி? அதாவது பேதுரு சொல்றாருலாம், ஆண்டவரே எனக்கு உடம்பு முழுவதும் கழுவும், இல்லை பாதங்களை கழுவ விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஏன் சொல்றாரு? இல்லை, நான் உன்னை பாதங்களை தான் என்ன செய்வேன்? கழுவுவேன். பாதங்களை கழுவ நீ விடலைன்னா எனக்கு உனக்கு என்ன கிடையாது? உறவும் கிடையாது. இதெல்லாம் ஏன் இயேசு இப்படி பேசுறாரு? இப்போ சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், காலையில அன்பிய கருத்தரங்குக்கு அல்லது மாநாட்டுக்கு வந்தீங்க, எல்லாம் வருவதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க? வீட்டில் பெரிய ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருப்பீங்க, எல்லாம் அதில் போய் பார்த்தீங்களா? உங்களை பார்த்தீங்களா இல்லையா? முகத்தை பார்த்தீங்களா? அழகுபடுத்தினீங்களா? காலை யாராவது பார்த்தீங்களா? முகத்தை பார்த்தீங்க, யாராவது காலை பார்த்தீங்களா? ரொம்ப குறைவு. சரியா? காலை, அதுவும் சுகர் பேஷண்டா இருந்தவரை டாக்டர் சொல்லுவாரு காலை கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம காலை பார்க்கறதே இல்லை. சரியா? சும்மா ஒரு தண்ணியா அப்படி குழி விட்டுரும், அப்படி விட்டு போயிடுவோம். ஆனா முகத்தை எவ்வளவு சில நேரம் மணி நேரம் எடுக்கிறீங்க. சரியா? ஓகே. கால், பாதங்கள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன போல உடம்புள்ள ஆட்களை இந்த கால் கஷ்டப்படும். சரியா? அது அழுன்னு சொல்ல போனா, ஆனா அது என்ன செய்யுது? தாங்கிக்கிறது. நான் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது யாரு? நான் இன்னைக்கு இங்கே வந்தேன்னு சொன்ன அந்த பாதங்கள் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியுமா? முடியாது.
உடம்பை தாங்குவது மட்டுமல்ல, உடம்பை இயங்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் யாரு? இந்த பாதங்கள். சரியா? இந்த பாதம் மட்டும் இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா, சப்பானி என்ன கிடக்க, அப்ப சாமி சப்பானி சாமி, அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு. அதுக்கு பிறகு ஒன்னும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஸோ இந்த கால்கள் என்பது என்னை தாங்கி நான் ஒரு உயிரோடு வாழ்வதற்கு மிக முக்கியமாக என்ன செய்யுது இருக்கு. அப்ப இந்த பூமியை தாங்கக்கூடியவர்கள் யார்? இப்ப காலையில இட்லி சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த இட்லி எங்கேருந்து வந்துச்சு? அரிசியிலிருந்து. இப்ப பிள்ளைகள்கிட்ட கேட்டா அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டா கடையில கொடுக்குறாங்கிறாங்க. கடையில எங்கேருந்து வருதுன்னு கேட்டா தெரியாது ஃபாதர். ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியல அரிசி எங்கேருந்து வருது. அதை யார் கொண்டு வரா? ஒரு விவசாயி தொடக்கத்தில் சொன்னது போல நெற்றி வேர்வை நிலத்தில் விழ என்ன செய்யறான்? அவனுடைய காலில் என்னது செளி தண்ணி, அவன் அதுல உழைத்து கொண்டு வரான். அவன் மட்டும் நிலத்தில் இனி நான் ஸ்ட்ரைக், நாங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த விவசாயிகளும் உழைக்க மாட்டோம், அப்ப நம்ம எல்லாம் திண்டாட வேண்டியதுதான். சரியா? அந்த கால்களாக இந்த பூமியை தாங்கிக் கொள்கிறவர்கள் யார்? விவசாயிகள். நம்ம அழகான ஆடை போட்டிருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு ஆடை இருக்காது, நெசவாளிகள். சரியா? அவங்க நிறைய நோய்கள் அவங்களுக்கு வருது இந்த நெசவு செய்யும் போது. அதெல்லாம் தாங்கிட்டு என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க. அழகான வீடுகளில் இருக்கிறோம், கட்டுமான பணியாளர்கள் நாள் முழுதும் சிமெண்டோடையும் தண்ணியோடையும் செய்யறாங்க, உழைக்கிறார்கள். சாலை போடக்கூடிய, துப்புரவு தொழில் செய்யக்கூடிய, இப்படின்ற ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா இந்த பூமியை தாங்கிக் கொள்கிறவர்கள் எல்லாம் யாரு? இந்த இயற்கையை தாங்கிக் கொள்கிறவர்கள் எல்லாம் இந்த பூமி இயங்குவ காரணமா இருக்கிறவங்க யாரு? பாதங்கள். அதனால்தான் இயேசு சொன்னாரு, பாதங்களுக்கு பணி செய்வோம், பாதங்களிலிருந்து பணியை தொடங்குவோம். அதுதான் முழுமையான உண்மையான அர்த்தம் நான் பார்க்கிறேன். இதை நிச்சயமாக யாரு? பிரான்சிஸ் அசிசியார் உள்வாங்கி வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால்தான் ஏழைகளுக்கு பணியாற்றவே திருச்சபை, பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே, நீங்களும் அவ்வாறே போய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார் இல்லையா? சரியா? அடுத்து ஏழைகள் ஏற்றம் பெறும் சமூக மாற்றம். அதாவது முதல்ல பார்த்தோம் ஏற்றத்தாழ்வான சமூகம். அப்போ பிரான்சிஸ் அசிசியாரும் சரி திருத்தந்தை பிரான்சிஸும் சரி தொடர்ந்து சொல்வது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் வரணும்னா ஏழைகள் ஏற்றம் பெறணும், ஏழைகள் ஏற்றம் பெறணும்னா சமூக மாற்றம் நிகழும். அப்ப இதை நல்ல சமாரித்தன் ஓமை. சரியா? நல்ல சமாரித்தன் ஓமை உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நல்ல சமாரித்தன் ஓமை என்ன நடக்குது? ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், ஒரு சமூகம் போயிட்டு இருக்கு. சரியா? யூதர்களோடு உறவில்லாத ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்க. அடிபட்டு கிடக்கிறான் அல்லது அடிக்கப்பட்டு கிடக்கிறான், கொல்வருக்கு சாவு இல்லையா, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான், அபய குரல் எழுப்பி கொண்டிருக்கிறான். 3 பேர் வர்றாங்க. யாரெல்லாம்? குருவானவர்னு தூக்கிங்கப்படாதுங்க. யூத சமயம் அதுதான் உருவகமா சொல்லியிருக்கு, ஒரு யூத குரு அப்படின்னு வர்றாரு. சரியா? யூத சமயம் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலும் சொன்னேன், ஏழைகளை பற்றி, துன்புறுவோரை பற்றி, பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு சமயம் வழிபாடு. இங்க எஸ்ஐயா 1 வாசித்திருப்பீங்கல்ல, எஸ்ஐயா 1